பெரியார் சரவணன், சுந்தரவல்லி, சிவா சடையன் ஒருத்தர், அவரு வந்து திவிகாவை சேர்ந்தார். இவங்கெல்லாம் வந்து எனக்கு கடுமையா மோசமாக ஒரு பெரியார் விவாதம் விமர்சன முறை இல்லாம முற்றாக தனிநபரை வந்து அவருடைய கேரக்டரை இழிவுபடுத்துவது, அவரை அவமானப்படுத்துவ மாதிரி ரொம்ப மோசமாக பேசின ஒரு நபர். அவர் வந்து அந்த ப்ரோக்ராம்ல பேசுறார். திராவிட கழகத்தை சார்ந்த வீரமணி கிட்ட நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அமைப்பு வந்து நாங்க உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். எங்களுக்கு வந்து சில எப்படியான குற்றச்சாட்டுகள் வருது, எனக்கு சில தரவுகள்லாம் கிடைக்க முடியுமான்னு. அப்ப வீரமணி வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆவணம் கொடுக்கிறார். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெரியார் அந்த ஆவணம் கொடுக்கிறார். நான் கொடுத்த உடனே அதையெல்லாம் எடுத்துட்டு சூப்பர் ஆவணம் கிடைச்சிருக்கு, இதையெல்லாம் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்ப சரி இதை கொடுப்போம், இதெல்லாம் கொடுத்து நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு போனா, அங்க போனாக்கா அவங்க நானே வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்பையும் இருக்கேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன இது யுனெஸ்கோன்றாங்க, இந்த இந்த நாள்ல இந்த வருடத்துல இப்படி ஒரு இதுவே கொடுக்கலையா, யாரு இவரு அப்படின்னு கேக்குறாரு. அவருடைய இயல்பு என்பதுன்னு பார்த்தா முழு நேர போதையிலே இருக்கிற ஒரு நபர். இப்ப ஒரு 56 வயது கடந்த நிலையிலும் திருமணம் ஆகாத ஒரு நபர், திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு அவங்களுடைய கோட்பாடா வச்சிருக்காங்க. அந்த கோட்பாட்டுல இருக்கிறது சுகன், இவர் ஓரின சேர்க்கையிலும் இருப்பாங்க. அதுதான் லூலு விவாகரத்திலும் நடக்குது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, லீனா மணிமேகலை திருமணம் செய்த ஒரு நபர் தான். அவங்க கணவர் பேரு ஷெரால். அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு சொல்றேன். அவங்க ஒரு ஜோடி. இன்னொரு ஜோடி வந்து ராஜன் குறை. இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர், தமிழ்நாட்டுல வந்து பலரால் அறியப்படுற ஒரு நபர் தான். அவருடைய மனைவி மோனிகா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஷோபா சக்தியுடைய புத்தகங்கள்ல வந்து வெளியீடு பண்ற முழு பொறுப்பை வந்து நீலமணிகண்டன் ஒருத்தர் வச்சிருக்காரு, கருப்பு பிரதி. அவருடைய மனைவி பேரு அமுதா. இவர்கள் எல்லாம் வந்து பெரியாரிஸ்டுகள். இவங்க நான் சொன்ன எல்லாருமே பெரியாரிஸ்டுகள். எல்லாருமே பெரியாரின் பெண் விடுதலை கருத்தியின் பேரால் வாழ்பவர்கள். ஆனா இவங்களுடைய மனைவியில எல்லாம் சோபா சக்தி, சுகனு, ராகவன் அப்படி இப்படி நடாரோட போயிட்டு வருவாங்க. அவரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவரு எல்லாரும் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, உணர்வு உறவு சிக்கல்னு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அதுல வந்து திமுகவை சார்ந்த மதுரை நிர்வாகி அன்புமதி, அவரு ஒரு பதிவு போடுறாரு. அக்காவுக்கும் கீழே தங்கைக்கும் மேலே ஆன்டி. ஆன்டி என்பவர்களை மேட்டர் பார்க்கலாம், ஆன்டிகளுக்கும் மேலாகவும் கீழாகவும் இருக்கிறவங்களை மேட்டர் பார்க்கலாம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க மேட்டர் பார்க்கறது ஒரு கும்பல், பெருத்த கும்பல் கூட்டிட்டே போகுது. அதையெல்லாம் அது தனிப்பட்ட விவகாரம். சுபவி உமா விவகாரத்தை எடுத்துங்க, தனிப்பட்ட விவகாரம். எவிடன்ஸ் கதிர் ஒருத்தர் சாதி ஒழிப்பு போராளி, அவர் வந்து இன்பாக்ஸ்குள்ள ஒரு பெண்ணுக்கு காதலை சொல்லியிருக்காரு, அது ஒரு தனிப்பட்ட விவகாரம். இது திராவிட புரோக்கர் மாமா சுபவி இருக்காரு இல்லையா, அப்படி பேசி அப்படி ஒரு பேரை கூட்டால என்னுடைய கோபம் கொஞ்சம் தீரும் நினைக்கிறேன். இதெல்லாம் பெரியாரின் பெண் விடுதலை பேசிட்டு இவர்கள் ரொம்ப நீண்ட காலமாக ரொம்ப மோசமான மோசடிகள்லாம் அவர் ஈடுபட்டு வர்றாரு. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் லண்டனில் நடந்த பெரியார் தொடர்பான கருத்தரங்கு, அங்கு நடந்த சர்ச்சை, அதில் கலந்து கொண்டவர்களின் பின்னணி, இது தொடர்பா பல கேள்விகள் விவாதங்கள் எழுந்திருக்கு. அதை பத்தி தான் நாமளும் இப்ப பேச போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமூக போராளி அம்மா டிரான்ஸ் தமிழச்சி அவர்கள். வாங்க அவங்க கூட பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம். ஆனா பிளீஸ், எனக்கு வந்து மனித உரிமை செயல்பாட்டாளர் என்ற அடையாளத்தோட போதும், போராளின்றது வந்து களத்துல நின்று அடுத்த கட்டம் அந்த இனத்துக்காக போராடுவது, தேவையற்ற அடையாளங்கள் எனக்கு வேண்டாம். நன்றி. சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு. இப்ப நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி லண்டனில் நடந்த பெரியார் தொடர்பான கருத்தரங்கு, அங்கு நடந்த சர்ச்சைகள், அதன் பிறகு அதில் கலந்து கொண்டவர்கள், அவர்களுடைய பின்னணி, இது தொடர்பா நீங்களும் கூட சமூக வலைதளத்துல சில பதிவுகள் போட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்கம்மா, அங்க கலந்துகிட்டவங்க யாரு, அவங்களோட பின்னணி தான் என்ன? ஓகே, இப்ப இந்த சம்பவம் நடந்தது 8 பிப்ரவரி 2025 சனிக்கிழமை மதியம் 3 மணி அளவில் தமிழ் புக் ஸ்டால் சொல்லிட்டு லண்டன்ல ஒரு மிக சிறிய ஒரு அறை, அந்த அறையில வந்து ஒரு நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த உள்ளே வந்து அமரத்தா கூட ஒரு 10 பேர் தான் இருக்க முடியுமா, ரொம்ப மிக சிறிய அறை. இப்ப வந்து இத தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறத விட நம்ம லண்டன்ல இருந்து பாக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, லண்டன் வந்து இங்கிலாந்தின் கேபிட்டல்ன்றதால வந்து ரொம்ப வெள்ளக்காரர்களே வசிக்கிற இடம்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டூடியோவோட ரொம்ப குட்டி குட்டி இடம் இருக்கும்.
ஓகே. அதுக்கு வந்து வீட்டு வாடகை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் யாரோ ஒருத்தவர் நடத்துற அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த வந்து ப்ரொபோஸ் பண்ணி கேட்டு அங்க வந்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த தெரு கதவுல ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அந்த நிகழ்வுல வந்து கலந்து கொண்டது விவகாரங்கள் என்ன நடந்ததுன்றது வந்து அதே தினமே யாருக்குமே தெரியாது. அல்லது ஒருவேளை அவங்க வெளிய பதிவு செஞ்சிருந்தாலும் அது மத்தவங்க பெரும்பாலும் அந்த ஒரு கருத்து உருவாக்கம் அப்ப வரல. நேற்று முன்தினம் அது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதினாக்கா 10ஆம் தேதி ஆமா. 10ஆம் தேதி வந்து நிறைய பேர் அதை எடுத்து தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா பெரியாரிய அம்பேத்கரிய வாசர் வட்டம் லண்டன் சார்ந்தது அந்த குழு அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்ததாகவும் அங்க வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் வந்து கலாட்டா செஞ்சு முறைகேடாகவும் அநாகரிகமாகவும் ஒரு கலாட்டா நடத்தணுன்ற நோக்கத்துல அது உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சுட்டு அவர்களை வந்து நாங்க கடுமையா கண்டனம் செய்யறோம், கடுமையா வந்து எதிர்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல தான் சீமானும் பெரியாரையும் வச்சு ஒரு முட்டல் தள்ளு முள்ளல் கருத்து விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது தீவிரமாகி ஐரோப்பா வரைக்கும் பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகைப்படுத்தி அந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து பேசி ஒரு சில அறிவுஜீவிகள் என்று தங்களை வந்து நடுநிலைவாதிகள் என்று காட்டிக்கொள்கிற அறிவுஜீவிகள் அதை ஓவரா பில்டப் பண்ணி எழுதுறாங்க. அப்போ என்னைய மாதிரி ஆளுகளுக்கு ஐரோப்பாவில இருந்து பார்க்கும் பொழுது இது இவரை மிகைப்படுத்தி பேசும்போது எப்பவுமே ஒரு பெரியார் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படி இப்படின்னா அதை உருட்டி மிகைப்படுத்தி பேசுவதற்கு சமூக ஊடகங்கள்ல வார்த்தை ஜாலங்கள் மூலியமாக எல்லாத்தையுமே மிகைப்படுத்திட முடியும். அப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. மாறும் பொழுது எனக்கு அப்பதான் வந்து நான் வந்து 10ஆம் தேதி தான் அந்த வீடியோவே நான் நேத்து தான் நான் பாக்குறேன். பார்க்கும் பொழுது பெரியாரிஸ்டுகள் வந்து அந்த சீமான் தம்பியை கடுமையாக விமர்சிப்பதும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது இந்த புகைப்படத்தை ரவுண்டு பண்ணி எடுத்து போட்டு இவர் தான் இந்த மீட்டிங்ல இருக்காருன்னு எடுத்து போட்டார். அப்ப அதையும் பார்த்துட்டு அந்த காணொலியை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்குள்ள எனக்கு ராகவன் தெரிகிறார். அந்த ராகவன் என்பவர் புலி எதிர்ப்பு பேசுறவர். அப்ப இந்த பெரியாரசுகள் இவர்களை ரவுண்டு போட்டி காட்டுறாங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற அரசியல் பார்க்க மறுக்கிறாங்களே, அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ராகவன் ஒரு இடத்துல பூந்தாருன்னா அந்த இடம் வேற மாதிரியா ஒரு அரசியலை செய்ய முற்படுவார். அவருடைய அரசியல் வந்து எனக்கு 2007 இருந்து தெரியும், நேரடியா தெரியும். சரி. அதனால வந்து என்ன இதோடைய பின்புலம் என்ன, இதுல என்ன அது ஒரே கூச்சலா இருந்தது. அந்த வீடியோ முழுவதும் பார்க்கும் பொழுது விவாதங்கள் எனக்கு சரியா புரிய வரல. ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து தலைவர் சீமான் தான், தமிழர் தலைவர் பெரியாரா இருக்க முடியாது, எங்களுக்கு தமிழர் தலைவர் சீமான் தான் அப்படின்னு சொல்றவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். அவர் வந்து ஈழத்தமிழர். இப்போ அந்த ஈழத்தமிழர் அது மாதிரி சொல்றதால ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் எங்களுடைய தலைவர் சீமான் சொல்லப்படுறது கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துட்டாக்கா நான் உட்பட தமிழர்களின் தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில யாரும் சொல்ல மாட்டாங்க. பெரியாரிஸ்ட் ஆகிய நானே சொல்ல மாட்டேன். நான் வந்து பெரியாரே ஒரு தோழராக மட்டும்தான் பாக்குறேன். ஒரு சமூக போராட்டங்கள், சமூக முற்போக்கு சிந்தனைகளை முன்னெடுத்த ஒரு பிரச்சாரகர், சமூக பிரச்சாரகர், புரட்சியாளர் கிடையாது, சமூக பிரச்சாரகர். என்னன்னாக்கா கம்யூனிஸ்ட் பார்வையில இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இடதுசாரிய சித்தாந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு ஒரு சமூக போராளி என்பவர், சற்று முன்பு நீங்க கூட டக்குன்னு அந்த வார்த்தையில சொல்லிட்டீங்க, அதனால்தான் நாங்களாம் வந்து சமூக போராளிகள் சொல்லி நாங்க பார்க்கும் பொழுது ஒரு அரச பயங்கரவாதத்துடன் எதிராக களத்துல வந்து மக்களுக்காக நின்று பேசுபவர்கள், போராடுபவர்கள், அந்த போராட்டத்தை வென்றெடுத்தவர்கள். இப்ப உதாரணத்துக்கு வந்து கபியசத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா லெனின் மன்னராட்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு பிறகு மக்களாட்சி முறை உலகம் முழுவதுமே வருவதற்கு காரணமாக இருந்தார். அது ஒரு பெரும் புரட்சி. மக்களால் சிந்திக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் வெறும் மன்னர்கள் மட்டுமே ஆண்டு கொண்டிருந்த ஒரு அந்த முறை இருக்கு இல்லையா, அதை உடைத்து மக்களை வந்து ஆட்சி செலுத்திக் கொள்கிற அதிகாரம் மக்களுக்கே இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு போராட்ட வடிவமாறதுக்கு வந்து அந்த பெரும் செல்வ குவியல்கள் எல்லாம் மன்னர்களிடம் இருப்பதும், அந்த உணவு தேவைக்கு கூட பற்றாக்குறையில மக்கள் இருக்கும் பொழுது எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவம் எல்லாம் ஐரோப்பிய காலகட்டங்கள்ல உருவாகுது. ரஷ்யாவுல வருது,
பிரெஞ்சு புரட்சியில் முதல் நிறைய தீவிரமாக பேசப்படுது. இதெல்லாம் வந்து புரட்சிக்கு நடந்த இடங்கள். ஈழப்பக்கம் வந்ததுனாக்கா ஈழத்துல வந்து அந்த போராட்டத்துக்காக போராடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு குழுக்கள் இருக்கு இல்லையா, இயக்கங்கள் இருந்திருக்கு இல்லையா. ஆனா தமிழ்நாட்டுல அப்படியான இது எதுவுமே வரல. அப்ப வந்து பெரியார் அந்த மக்களுக்கான ஒரு போராட்ட வடிவம் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான ஒரு போராட்ட வடிவமாக அதை எடுக்கிறார். அதனால வந்து சமூக பிரச்சாரகன் நாங்க சொல்றோம். கம்யூனிஸ்ட் பார்வையில பெரியாரை வந்து மிகையாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை வந்து எந்த தலைவர்களுமே மாசாக காட்ட மாட்டாங்க, பிரமிப்பாக பார்க்க கூடாது. பிரமிப்பாக பார்ப்பது, சென்டிமெண்ட் அடிப்படையில் பார்ப்பது, இந்த மாதிரி பார்வையில் பார்க்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடுகள் சரியான நிலைப்பாடாக இருக்காது என்ற அடிப்படையில் உள்ள தத்துவத்தை உள்வாங்கிய நபராக நான் இருக்கிறதால எனக்கு வந்து தந்தை பெரியார் கூட நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து தோழர் ஈவேரா, தோழர் பெரியார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பெரியாரே அதுதான் வலியுறுத்துறாரு. ஏன்னா பெரியார் வந்து தமிழ்நாட்டுல இருந்து சுற்றுப்பயணம் யூரோப்புக்குலாம் வந்து பார்த்துட்டு போகும்போது அவர் சில விஷயங்கள் அதை உள்ளடக்கிட்டு அந்த தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தும் பொழுது என்னை வந்து தோழர் என்று அழையுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது யாரும் இன்னைக்கு வந்து நடைமுறைப்பட்டல. இப்ப கொளத்தூர்மணியை வந்து அண்ணன் கொளத்தூர்மணி, ஆசிரியர் வீரமணி, இந்த பக்கம் வந்தா தோழர் ராமகிருஷ்ணனை வந்து அண்ணன் ராமகிருஷ்ணன், இப்படி அந்த பெரியாரிய இயக்கமே பெரியார் கூறியதை வந்து அது நடந்து செல்ல முடியாமல் அதை வழி நடத்த முடியாத ஒரு எல்லைக்குள்ள வந்து நிக்கிறது. அவங்களே வந்து சென்டிமெண்ட் அடிப்படைக்குள்ள போயிட்டாங்க. அப்படியான ஒரு நிலைப்பாடுகளை போகும்போது இந்த விவகாரம், இந்த விவாதங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ரொம்ப கோபாவேசத்தோட ஏற்கனவே வந்து சீமான் கடந்த ஜனவரி மாதம் 10 நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு விவாதத்தை உருவாக்கி விட்டாரு. அவர் பல அவர் பேசுவதற்கு முன்பாவே நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக சமூக ஊடகங்கள் பெரியாரியல் குறித்து பேசிட்டு இருக்க நபர். அவர் சீமான் கேட்கிற கேள்விகள்லாம் ஏற்கனவே முன்னாடியே வந்து என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். உதாரணத்துக்கு உங்களே கூட எடுத்துக்க, நீங்க கூட சீமான் பேசிய மறுதினம் அடுத்த நாள் 11/10 நீங்க 11 ஜனவரி மாசம் நினைக்கிறேன், கரெக்டா? ஆமா ஆமா. உங்களுடைய மறுநாளே நீங்க வந்து சொன்னீங்க பெரியார் பேசிய உறவு முறைகள் முன்வைத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க இறுதியாக நீங்க வந்து சமயோஜியமாக நடத்தி சொல்றாரு. அது அந்த அணுகுமுறை கூட நீங்க எப்படி பாக்குறீங்க நான் உள்வாங்கன்னாக்கா, நீங்க வந்து என்ன சொல்ல முற்படுறீங்கன்னா அது உங்களுக்கு பெரியார் மீது முற்றாகவே விமர்சனம் இருக்கு. நீங்க பெரியாருடைய ஏற்கிற ஒரு நபராக இல்லை. என்னுடைய வாசிப்பு, என்னுடைய கருத்து, என்னுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம இயக்கமே தவறு செய்தாலும் தவறுன்னு சொல்லி ஒரு கருத்தில வந்து சரியான பாக்குற பார்வையில இருந்து நான் அணுகிறேன். அந்த அணுகுமுறை நீங்க காழ்ப்புணர்வு இல்லாத ஒரு விஷயத்துல அந்த அணுகுமுறை சொன்னா உங்களுக்கு எதிர்வினையா கூட நான் ஒரு கட்டுரை கூட அந்த பெரியார் பேசிய முழு கட்டுரை என்னுடைய பக்கத்துல பதிவு செஞ்சிருக்கேன். அப்ப இந்த விவாதங்கள்லாம் நம்ம வச்சு முன் வச்சு நம்மளுடைய விவாதம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. அதன் தொடர்ச்சியாக யூரோப்பு முழுவதும் இப்ப எப்படி மாறுச்சுனாக்கா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சீமானை உயர்த்தி பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ண போக்கோட அங்க வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர்கள் ஒரு தலைப்பு வைக்கிறாங்க, தமிழர் தலைவர் பெரியார் சொல்லி. அந்த தலைப்பு அவர்களுக்கு நீச்சல் ஊட்டி இருக்கலாம். நீங்க யாரும் சொல்றது தமிழர்கள்? அப்புறம் அங்க வந்து இன்னொருத்தர் கேட்கிறாரு, நீங்க தெலுங்குலா அப்படின்ற மாதிரி விவாதம் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த விவாதத்துக்குள்ள கூச்சல்கள் பேசுவது வந்து அரசியல்படுத்த முடியாது. அந்த கூச்சல்களை நம்ம ஒதுக்கிடுவோம். அது வந்து பொது கருத்தா, பொதுமக்களுடைய கருத்தா இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த நிகழ்வு நடக்கிறப்ப 8 பிப்ரவரி அந்த சம்பவம் மதியம் நடக்கிறப்ப அங்கிருந்து ஒரு சிலர் லைவாக போட்டிருக்காரு. அந்த லைவாக போட்டது வந்து சொற்பமான பேர் பார்த்தது வந்து நான் அது நேற்று நான் அதை கவனிக்க பிடிச்சதுனால 10 பிப்ரவரி தான் லண்டன்ல இருக்கிற தமிழ் டிவின்ற ஒரு யூடியூப்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நெறியாளர் கேட்கிறாரு. அதுல கலந்து கொண்ட பெண்கள் வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க. அவங்க பேர் வந்து பாரதி சிவராஜா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு பெரியாரிஸ்ட். அவங்க வந்து பேசுற இது தமிழ் உச்சரிப்பு பார்க்கும்போது ஒரு ஈழத்தமிழ் பெண் என்று நான் உணர்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க வந்து பெரியாரியல் குறித்து ஒரு கலந்துரையாடல் செய்வதற்காக இங்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம். பெரியார் மீது வீசப்படும் அவதூறுகள், இந்த அவதூறுகளுக்கு வந்து நீங்க வந்து எங்களிடம் கேள்வி கேட்டா நாங்க வந்து அது கலந்துரையாடல் மூலமா நாங்க பதில் கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனால் இங்க வந்து நாங்க ஒரு 8 பேர் இருக்கோம். அந்த ரூம்ல வந்து 8 பேர் தான் இருந்தோம். வந்தவர்கள் வந்து 10ல இருந்து 15 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அந்த 15 பேர் வந்தவங்கள ஒரு சிலர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களா இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையோர் வந்து ஈழத்தை சார்ந்தவர்கள் தான்.
அவர்கள் வந்து நாங்க விளக்கம் கொடுக்க முற்படுத்த வந்து நாங்க செவி மடுக்கல. நீங்க தமிழர் வந்து தமிழர் காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னது அதெல்லாம் நாங்க கடுமையா விமர்சனம் பண்றோம்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அதெல்லாம் நாங்க விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்போது கூட அதெல்லாம் வந்து பெரியாரை படிக்க வேண்டிய தேவைகள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தெரிந்து கொள்ள கூட விரும்பாத நபர்களாக முற்றாக இருக்காங்க. அது கோபத்தின் அது அவங்களுக்கு ஒரு தத்துவத்தை அது இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றவங்க நம்ம எதுவும் திணிக்க முடியாது. ஆனா அங்க நடந்த விஷயங்கள் வந்து நாம பார்க்கும் பொழுது ஒன்னொருத்தவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதே இது யூடியூப் சேனல்ல அவர் தான் வந்து பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் உருவாக்கியவர். அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர். 4 வருடங்களுக்கு முன்பு அந்த வாசக வட்டம் உருவாக்கப்பட்டு ஒரு சில காலகட்டத்திலேயே வந்து ஏதோ ஒரு சர்ச்சை வரும்போது அது ரொம்ப விளம்பரப்படுத்தப்படுது. ரொம்ப பிரமாண்டமான இமேஜ் அதுக்கு கொடுக்கப்படுது. என்ன காரணம்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள எது நடந்தாலும் அது வந்து ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் நடந்தாலும் அது வந்து வேற விதமா பார்க்கப்படும். ஆனா ஐரோப்பாவில இருந்து ஒரு பெரியார் உருவாக்கப்பட்ட விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுது, அம்பேத்கரியம் உருவாக்கப்பட்ட விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னும் போது அது மிகைப்படுத்தி பார்க்கிற தன்மையை வந்து அந்தந்த கருத்தியலாளர்கள் அதை வந்து தங்களுக்கு சார்பாக மாத்திப்பாங்க. அது இயல்பா நடக்கும் தானே. அப்படிதான் நடந்திருக்கு. அந்த நபர் அவருடைய நோக்கம் சரியானதா இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் அறிந்து கொண்டதை அவர் ஒரு பெரியாரியவாதியா இருக்காரு. அதனுடையும் சேர்ந்து அம்பேத்கரை வந்து பரப்புரை செய்யணும் போது அவர் இணையம் ஊடகம் மூலியமாக அந்த ஜூம் மீட்டிங் போடுவது, அது மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சிலவங்களை கூட்டு பேசுவது, பெரியார் பேசிய கருத்திகள், பெரியாரியல் சர்ச்சைகள் குறித்து பேசுவது, அதையெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விவாதமா எடுக்கலான்னு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நான் கூட வந்து அதை நான் பார்த்திருக்கேன். அதுல வந்து ஒரு முறை திரும்ப கூட வந்து பேசியிருக்காரு. சுந்தரவல்லி பேசியிருக்காங்க. திரும்ப சப்ஜெக்ட் நான் விட்டுடுறேன். நான் வந்து லூலு பாலியல் சர்ச்சை விவகாரமாக 2020 பேசிட்டு இருக்காரு. அந்த சர்ச்சையின் பொழுது திகாவை சார்ந்த ரமேஷன் ஒருத்தவர், அவர் வந்து நல்லுப்பட்டின்ற ஒரு இதுல வந்து திக பொறுப்பாளராக கூட இருக்காரு. அந்த நபர் பெரியார் சரவணன், சுந்தரவல்லி, சிவா சடையன் ஒருத்தர், அவரு வந்து திவிகாவை சேர்ந்தார். இவங்கெல்லாம் வந்து எனக்கு கடுமையா மோசமாக ஒரு பெரியார் விவாதம் விமர்சன முறை இல்லாம முற்றாக தனிநபரை வந்து அவருடைய கேரக்டரை இழிவுபடுத்துவது, அவரை அவமானப்படுத்துவ மாதிரி ரொம்ப மோசமாக பேசின ஒரு நபர். அவர் வந்து அந்த ப்ரோக்ராம்ல பேசுறாரு. அதே ரமேஷ் திகாவை சேர்ந்தவர் பிரான்ஸ்ல தான் இருக்கு. இவங்க வாசகர் வட்டம், லண்டன் வாசகர் வட்டம் உலகம் முழுதும் இருக்கிற பெரியாரிஸ்டுகளை வைத்து பேச வைக்கிறாங்க. அவர்கள் யாரெல்லாம் பெரியாரிஸ்ட் நம்புகிறார்களோ அவர்கள் பெரியாரிஸ்டுகள், நேர்மையான பெரியாரிஸ்டுகள் இருக்கலாம். ஆனா இந்த ரமேஷ் என்கிற பிரான்ஸ் நாட்டை சார்ந்த இவர் வந்து பெரியார் சரவணன் என்னும் நபருக்கு நெருங்கிய ஒரு நபராகவும் மோசமாக அந்த காலகட்டங்கள்ல பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது வச்சு விவாதம் பண்ணும் பொழுது என்னை இழிவாக பேசி அவருடன் வந்து இணக்கமாக இருந்தவர். அவர் அப்படி பிரான்ஸுக்கு வந்த பொழுது என்னுடைய கம்பெனி, நான் வந்து ஒரு சொந்தமா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், அந்த கம்பெனில ஒரு ஒர்க் எனக்கு கிடைக்குமான்னு கேட்ட நபர். தங்களுக்கு தேவை என்னும் பொழுது தன்மையாக வந்து பேசுவது. 2வது ஒரு பெரியாரியல் என்னும்போது சமத்துவம் தாங்க, பாலினம் சார்ந்த பாலினம் கடந்த சமத்துவம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பேசுவதற்கு, மேடையில பேசுவதற்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். யதார்த்தத்துல வரும் பொழுது ஒரு பெண் தன்னை விட அறிவாளியாக இருக்கக்கூடாது, ஒரு பெண் தன்னை விட செல்வாக்கில் உயர்ந்த இடத்தில், பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் நிற்பதற்கு அவருடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா, உழைப்பு பங்களிப்பு, கல்வி சார்ந்த பங்களிப்பு, டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றும் இல்லை வேஸ்ட்ன்ற மனநிலைக்கு வருவதற்கு தனக்கு தேவை இல்லாத கிடைக்காத பொழுது ஒரு பெரியாரிஸ்டுகள் வந்து அதோடைய எதிர்நிலையில இந்த பாலினம் கடந்தும் தூற்றுவது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அந்த நபர்கிட்ட நடந்துச்சு. அந்த நபரெல்லாம் அதுல பேசுறாங்க. அப்புறம் சுந்தரவல்லி பேசியிருக்காங்க. சுந்தரவல்லிய மேல குற்றச்சாட்டு வச்சவங்க. அப்ப இந்த பெரியார் இந்த அம்பேத்கர் படிப்பு வட்டம் என்பது அவர் வந்து நேர்மையாக ஒரு சிந்தனையோட இந்த பெரியாரியல் அம்பேத்கரை கடத்த முற்பட்டிருக்காரு, இணையம் மூலமாக கடத்த முற்படுறாரு. அதுல வந்து அரசியல் அவரே, ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அவர் வந்து உருவாக்கியது பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம். நான் வந்து 2007 வந்து என்ன பண்ணனாக்கா, பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் ஐரோப்பா அப்படின்ற டைட்டில்ல
பிரெஞ்சு நாட்டு அரசாங்கத்தோட அனுமதி பெற்று முதன் முறையாக உலகத்திலேயே ஐரோப்பாவுல முதல் முறையாக பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் ஐரோப்பா உருவாக்கி முதலும் கடைசியுமானால் நாட்டம். அப்ப வந்து இதுல என்னென்ன ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் விதிமுறைகள் வேறு வேறாக இருக்கும். அப்புறம் நான் பிரான்ஸ்ல வந்து அந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு நான் ரொம்ப பல போராட்டங்களுக்கு இடையே தான் அதை வந்து பதிப்பிக்கவே என்னால முடிஞ்சுது. அப்போ அந்த போராட்டங்கள் நடைபெறும் பொழுது அந்த காலகட்டங்கள் நான் வந்து பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் இந்த உருவாக்கப்படுறேன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட அனுமதி கேட்கும் பொழுது இந்திய அரசு கிட்ட வந்து பிரான்ஸ்ல இருக்கிற இந்தியன் அம்பாசிடர் கிட்ட கேட்கிறாங்க, பெரியார் யார், இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குவதற்கான ஒரு வரைவு கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் வந்து பிரெஞ்சு நேஷனாலிட்டி, நான் வந்து இந்தியன் நேஷனாலிட்டி கிடையாது, பிறப்பாலே வந்து நான் பிரெஞ்சு நேஷனாலிட்டி தான். அப்பாலாம் வந்து பிரான்ஸ்லயே ஒர்க்ல இருக்கிறவங்க. அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இலகுவாக சில விஷயங்கள் செய்ய முற்பட்டது. ஆனால் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்த பதிப்பு உருவாக்கத்துக்கு இது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ கேரளாவை சார்ந்த பார்ப்பன பெண் தான் வந்து இங்க பிரான்ஸ்ல இந்தியன் அம்பாசிடர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து தமிழ் தனிநாடுக்கு கோரிக்கை கேட்டவர் இவரு எதுக்கு இவங்க பிரான்ஸ்ல அமைப்பு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அந்த தகவல் வந்து எங்க கிட்ட வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க, பிரெஞ்சு கவர்மெண்ட். அப்ப எனக்கு இன்னும் வந்து தீவிரமான எண்ணம், இதை எப்படியாவது கட்டுடைத்து நம்ம இந்த இதை வாங்கியே ஆகணும். இவர்கள் இப்படி சொன்னாங்களே, பெரியார் பேசிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. பெரியாரையும் வந்து பெண் உரிமை பேசியிருக்காரு, சமத்துவம், சமூக நீதி, நிறைய விஷயங்கள், பார்ப்பனை எதிர்ப்பெல்லாம், நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்று பேசியிருக்காரு. இதுக்காக நம்ம ஏதாவது அடையாளம்லாம் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டுதான் திராவிட கழகத்தை சார்ந்த வீரமணி கிட்ட நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அமைப்பு வந்து நாங்க உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். எங்களுக்கு வந்து சில இப்படியான குற்றச்சாட்டுகள் வருது, எனக்கு சில தரவுகள்லாம் கிடைக்க முடியுமான்னு. அப்ப வீரமணி வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆவணம் கொடுக்குறாரு, யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெரியார், அந்த ஆவணம் கொடுக்குறாரு. நான் கொடுத்த உடனே அதையெல்லாம் எடுத்துட்டு சூப்பர் ஆவணம் கிடைச்சிருக்கு, இதையெல்லாம் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கை மட்டும் கேட்கலாம். ஆனா கேட்டார், பெரியார் மட்டும் தான் தமிழ்நாடு கோரிக்கை கேட்டாரு. பெரியார் பேசிய தமிழ் தேசியத்தை மாபோசியால பேச முடியாது, இன்று இருக்கிற சீமானாலும் பேச முடியாது, ஏன் கொளத்தூர் மணி ராமகிருஷ்ணர் யாராலுமே பேச முடியாது. பெரியார் கேட்டது தனித்தமிழ்நாடு கோரிக்கை. அப்ப சரி இதை கொடுப்போம், இதெல்லாம் கொடுத்து நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு போனா, அங்க போனாக்கா அவங்க நானே வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்பையும் இருக்கேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன இது யுனெஸ்கோன்றாங்க, இந்த நாள்ல இந்த வருடத்துல இப்படி ஒரு இதுவே கொடுக்கலையா, யாரு இவரு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு வந்து ஒரு குழப்பமா இருந்தது. இல்ல நீங்க நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படியான ஒரு இது இல்லை. ஏன்னா எனக்கு அதுல நண்பர்களும் இருந்தாங்க, யுனெஸ்கோ மெம்பர்ஸ்ல நாங்க வந்து பெண்கள் அமைப்பு செயல்பாட்டா இருந்தாலும் வேற சில பல துறை சார்ந்த இதெல்லாம் அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்களா இருப்பாங்க, நண்பர்களா இருப்பாங்க. அப்போ வந்து அப்படி எதுவுமே கிடைக்கலன்னு தூக்கி வச்சுட்டாங்க. எனக்கு முதன் முறையாக ஒரு என்னடா ஒரு ஆவணம் தமிழ்நாட்டுல இருந்து திராவிட கழகத்துல இருந்து எனக்கு கொடுக்குறாங்க. நாமளும் வந்து படிச்சிருக்கோமே, நிறைய பெரியார் எல்லாம் படிச்சிருக்கோம். கருணாநிதிக்கு அந்த இதை கொடுத்ததே வந்து பெரியார் கொடுத்ததே கருணாநிதி மேடையில. ஆமா, நீங்க அந்த புகைப்படம் பாத்திருக்கீங்களா? கூட வீரமணி ஐயா இருப்பாரு. சரி இதை விட்டு அதுக்காக வந்து நம்ம இன்னும் வேற சில வகையான முயற்சி எடுப்போம்னு சொல்லி அந்த இதை பதிவு பண்ணி நம்பர் வாங்கிட்டேன். அப்ப இந்த இதை வந்து நான் வீரமணிக்கிட்ட இந்த விஷயத்தை அப்பயே நான் சொன்னேன், இப்படி சொல்றாங்களே என்ன அப்படின்னு பொழுது, இல்ல இது கொடுத்தாங்க தெற்கு ஆசியாவா இருக்கலாம், அந்த ஆசியாவை போட்டு பார்த்தாலும் வரமாட்டுது, இது வந்து எப்படி எனக்கு புரியல, நான் விட்டுட்டேன். இருந்தாலும் நான் அடுத்த கட்ட முயற்சியாக, ஏன்னா எனக்குள்ள வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2024 இருந்து 26 வரைக்கும் 2004 இருந்து 2006 வரைக்கும் பெரியாருடைய எழுத்துக்கள் வந்து தட்டச்சு செஞ்சு நான் வந்து ஆர்கூட்டு காலத்துல இருந்து புளோகு காலத்துல இருந்து நான் இயங்கிட்டு இருக்கிற ஒரு நபர். அப்புறம் புளோக்ல எழுதும், அதுக்கப்புறம் எனக்கு வெப்சைட், அப்புறமா இப்ப ஒரு 2010 தான் வந்து பேஸ்புக்லாம் வருது வச்சுங்களா. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மனம் வந்து எல்லா திரட்டிகள்லாம் ஒன்று இருக்கும், நீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புளோக் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மனத்துல எனக்கு ஒரு பகுதியே கொடுத்து வச்சிருந்தாங்க. என்னன்னா, நான் வெறும் பெரியாரை பத்தி மட்டும் தான் எழுதுவேன், என்னுடைய சொந்த கருத்தையும் நான் பதிவு பண்ணது கிடையாது, வேற அரசியலும் நான் பேசுறது கிடையாது. எனக்கு அது ஒரு ஹாப்பினஸா இருந்தது, எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பெரியாரியல இணையம் மூலியமாக உலக தமிழர்கிட்ட கடத்துற மாதிரி ஏதாவது ஒரு பங்களிப்பு
இவரு திராவிட கழகத்துல இருக்கிற புத்தகங்கள் மூலியமா தான் பார்க்க முடியுது. இப்பதான் சமூக ஊடகம் இருக்கு, இது மூலியமா படிக்க வைக்க முடியுமான்னு என்னுடைய உழைப்பை கொடுத்து நான் தனியாக சுயேட்சையாக என்னை டெவலப் பண்ணி அந்த மூலியமாக ஓரளவுக்கு அறியப்படுற நபராக நான் மாறும்போதுதான் எனக்கு பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் உருவாக்கணும்ன்ற எண்ணம் வருது. அதன் மூலகத்தான் இவரு கொளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் வீரமணிக்கெல்லாம் எனக்கு தெரிய வருது. நான் இந்த இயக்கம் உருவாக்க போறேன்னு ஒரு ஆவணங்கள்லாம் கொடுக்குறாரு. ரெண்டாவது பிரெஞ்சுல எழுதின பெண் ஏடு அடிமையான புத்தகம், நிறைய புத்தகங்கள் போஸ்ட் இதுல வந்து எனக்கு அனுப்பி பிரான்ஸ்ல இருக்கிற பிரெஞ்சுக்காரர்லாம் கொடுக்க சொன்னார். அதையெல்லாம் நான் எந்த குறைபாடும் சொல்ல வரல. இப்ப வந்து இந்த உருவாக்கம் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டேன். இப்ப அந்த அமைப்பு உருவாக்கத்துக்கு 5 பேர் தேவைப்பட்டாங்க. செயலாளர், பொருளாளர், எனக்கு யாருமே இல்லை. எனக்கு நான் வந்து பிரான்ஸ்ல வந்து நான் தமிழ்காரங்கிட்ட தொடர்புக்கே போகாத ஒரு நபரா இருந்தேன். ஏன்னாக்கா நான் தமிழர்கள் இருந்த பகுதியில இல்லை, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் படிக்கிற வாய்ப்பே வந்து இணைய ஊடகம் வந்த பிறகுதான் வந்தது. அதால வந்து மத்ததெல்லாம் புத்தக வாசிப்புல இருந்தேன், அந்த கற்பனையில இருந்த. பெரியாரியல் என்பது வந்து பெரியாரிஸ்டுகள் என்பவர்கள் என்னை மாதிரியே இருப்பாங்க, நம்மள மாதிரிதான் சிந்திப்பாங்க, நம்மள மாதிரிதான் சமரசமன்றி களத்துல இருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து நான் மிகையாக நினைச்சிட்டு இருந்தேன். அதையெல்லாம் உங்ககிட்ட நான் தொடர்புக்கு போகும்போது ஒவ்வொன்றா கட்டுடைக்கும் பொழுது உதாரணத்துக்கு வந்து வீரமணி விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்துல பெரியார் திரைப்படம் வருது இல்லையா, திரைப்படம் வரும் பொழுது பெரியாருடைய பச்சைக்கல் மோதிரத்தை சத்யராஜுக்கு கொடுக்குறாரு, நடிகர் சத்யராஜுக்கு வீரமணி கொடுக்குறாரு. அப்ப அதை பார்த்த உடனே எனக்கு என்னன்னா, நான் வந்து பெரியார் எல்லாம் போயிருக்கேன் ஈரோட்டுல. அங்க வந்து பெரியார் படுத்திருந்த கட்லு, சாய்வு நாக்காளி, கடிகாரம், துணிகள். அந்த துணியை கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டையில தச்சில வச்ச மாதிரியான அடையாளம் இருக்கும். ஒரு பெரிய செல்வந்தர் நினைச்சிருந்தாக்கா நல்ல ஒரு கருப்பு உடை, இது கூட இப்ப கூட நான் போட்டுக்கிட்டு வந்து என்னுடைய கருப்பு உடைன்றது சாயம் போகாத உடை. ஆனா அதுல இருக்கிற உடை சாயம் போயிருக்கும். அவர் வந்து துணிகளுக்கு வந்து செலவு பண்ண மாட்டாரு, முக்கியத்துவம் கொடுக்கல, அவருடைய தோற்றத்துக்கு முக்கியம் கொடுக்கல. வெளுத்து போன சட்டை, கருப்பு சட்டையா இருந்தாலும் இது எனக்கு போதும், இதுக்கு எதுக்கு காசு போடணுன்ற ஒரு மனநிலை. ஒரு பெரிய செல்வந்தர் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இந்த அடிப்படையில் தான் எனக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும். பெரியாரிஸ்டுகள் மற்றவங்களை பத்தி எனக்கு காட்டேன், பெரியார் வாழ்ந்தது, அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அவர் பேசிய விஷயங்கள், எளிமையான விஷயம், கடத்த முற்பட்ட விஷயங்கள். நான் தஞ்சைக்கு போயிருக்கும் பொழுது தோழர்களோட ஒரு மிக சிறிய குடிசை அது. அந்த குடிசை வந்து இது மாடு உடைய சாணம் மொழிகி மேடையா, அது ரொம்ப குடும்பமா இருக்கும். அப்ப வந்து அந்த அம்மா சொல்றாங்க, இங்கத்தான் நான் உக்காந்துட்டு இருந்தேன். சொன்னாரு, இங்கத்தான் ஐயாவோ படுத்துட்டு இருந்தாருமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னது இங்க படுத்துட்டு இருந்தா, இதுல படுக்க முடியாத குட்டியோண்டா இருக்கோன்னு. ஆமா, ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு விடிய கால ஒரு 4 மணிக்கு வரப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதுல படுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது பெரியார் மேல எனக்கு ரொம்ப மிகையான மதிப்பீடு எல்லாம் இருந்தது. அந்த மாதிரியான என்ன, அது பெரியாரோட தான் நம்ம நிறுத்திடணும்னு நான் நினைக்கிறதுக்கான சம்பவங்களை பின்னாடி நடக்க ஆரம்பிச்சுது. அதுல ஒண்ணு இந்த மோதிர விவகாரம் கொடுக்குறாரு. அந்த மோதிரம் விவகாரம் என்பது பெரியார் சொத்து என்பது மக்களுக்கான சொத்து, அரசுடைமையாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அத வந்து புத்தகத்தையும் வந்து அரசுடைமையாக்க அனுமதி மறுக்கிறாரு. மற்ற இயக்கம் சார்ந்த பெரியாரிஸ்டுகள் அந்த புத்தகத்தை அது தாங்கள் பதிப்பிக்கவும் அவர் மறுத்து வழக்கு தொடுக்கிறார். அப்ப வீரமணி மீது நிலைப்பாடு மீது எனக்கு நிறைய விமர்சனம் வருது. அதே மாதிரி அந்த பச்சைக்கல் மோதிரம் வந்து இவரு நடிகிட்ட கொடுத்தா அவருடைய காலத்துக்கு அது யாருகிட்ட போகுது, நடிகை கிட்ட போதா, இல்லாட்டினா அவர் அதை ஒரு ஒரு பாதுகாப்பா வச்சிருப்பாரா அப்படின்னு கிடையாது. ஆனா அது நினைவாலயம் இருப்பிடத்துல இருந்தா, அதுக்கான இருக்கிற இடத்துல இருந்தா தான் மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரியாருடைய நினைவு இல்லத்துல அந்த மோதிரம் இருந்தா அது காலகாலமா இருக்கும். இது மாதிரி எங்களை மாதிரி நபர்களுக்கு இருக்கிற ஒரு பெரியாரோட நிக்கிற பெரியாரிஸ்டுகளுடைய கருத்து. அதன் மீதெல்லாம் விமர்சனம் வரும்போது நான் வந்து பெரியார் இந்த பக்கம் வரேன். அதுல இருந்து நான் விலகி அவர் மேல விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பக்கம் வந்தா கொளத்தூர்மணி தோழர் ராமகிருஷ்ணனோட நேரடியா நான் வந்து பார்த்திருக்கேன். தோழர்கள் இதுவா சிறப்பா இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். ஆனால் லூலு விவகாரத்துல கொளத்தூர்மணி அம்பலப்படுறாரு. இப்படி இந்த மாதிரியா நம்ம பார்த்துட்டு அப்புறம் பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் தொடர்புல நம்ம இந்த விவாதத்துக்கு வருவோமே. இங்க வரும்பொழுது என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குனாக்கா, ஆரம்பத்துல எதுவுமே வந்து நம்ம வந்து அரசியல் கற்றுக்கொள்ளும் நபர்களாக இருக்கும். அப்ப வந்து ஆரம்பத்துல நம்ம எல்லாருக்குமே, உங்களுக்குமே கூட இருக்கலாம், எல்லா இளைஞர்களுக்குமே இளைய நான் வந்து இப்போ ஒரு 54 வயது உடைய ஒரு பெண்.
ஆனா எனக்கு பெரியார் வந்து 13 வயதுகள்ல ஊடுருவார் என்கிட்ட. ஆனால் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள். எங்க அப்பாலாம் வந்து சாதி நம்பிக்கையில வந்து ரொம்ப மதத்தை விட சாதியத்தை உயர்த்தி பிடிக்கிற நம்பிக்கையில தான் இருந்தவங்க. அப்ப இவர்களுக்கு மத்தியில என்னுடைய தாத்தா வந்து பாண்டிச்சேரியில இந்து கோவில் கட்டியிருக்காரு. கோவில் பேர்லாம் சொன்னா அப்புறம் நான் யாரு என்னுடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நான் தவிர்க்கிறேன். ஆனா பெரும்பா ஏன்னா நான் இந்த அடையாளத்துல இருந்து நான் விடுபட்டு நிக்க விரும்புறேன். இந்து அடையாளத்திலிருந்து சாதி அடையாளத்திலிருந்து நான் முழுமையாக என்ன பிரித்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய கேரக்டரை பத்தி சொல்லணும்னாக்கா, பல பேர் எனக்கு நான் இஸ்லாமியர் கிறிஸ்துவங்கன்னுவாங்க, ஈழத்தமிழர்ன்னுவாங்க, வேற ஏதோ இணையத்தெல்லாம் என்னுடைய பேரை போட்டு பிரான்ஸ் தமிழ்ச்சுன்னா பல்வேறு தகவல் வரும். அதுக்காக நான் ஒரு சிறு குறிப்பா நான் சொல்றேன். நான் பிறப்பால் வந்து இந்துவாக இருந்தேன். ஆனா இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய நிலைப்பாடு மாறுவதுக்கு இடதுசாரிய கருத்து ஒரு காரணமா தவிர பெரியார் கிடையாது. பெரியார் பத்தி நான் படிக்கிறதுக்கு முன்பே எனக்கு பகுத்தறிவுன்றது வந்து பெரியார் குழுவுக்கு மட்டும் உரிய ஒரு சிந்தனை கிடையாது. அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பெரியாரசுக்கு மட்டும் தான் பகுத்தறிவு சிந்திக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பகுத்தறிந்து சிந்திக்கிற திறன் என்பது மனிதர்களுக்கானது. எல்லா மனிதனுக்கும், ஒரு ஆப்பிரிக்க மனிதனுக்கு சிந்திக்க முடியும். அங்க வந்து பெரியார் கிடையாது. அப்போ இன்று சமகாலத்துல விவாதங்கள் எப்படி நடக்குது? இந்த விவாத போக்குகளை இவர்களே வந்து பெரியார் மீது வெறுப்பை தூண்டி விடுற அளவுக்கு அந்த பெரியாரசுகள் அரைவேக்காட்டத்தனமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்பவர்கள், பெரியாரை முழுவதுமாக படிக்காதவர்களா இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இந்த அரசியலை செய்வதற்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் நம்ம பெரியாரை தொட்டாக்கா நம்மளாம் பெரியாரை பத்தி பேசினா அறிவார்ந்தவர்கள், அறிவு தளத்தில் இயங்குபவர்கள். அதன் மூலியமாக நம்ம எதை பேச முற்பட்டாலும் நம்ம அரசியல்ல வந்து எல்லா இடங்கள்லயும் தரம் அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து சகட்டு மேனிக்கு எது நடந்தாலும் பெரியாரால தான் நடந்ததுன்னு சொல்றதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி பேசுவது. அந்த மிகைப்படுத்தி பேசுவது அதிகரிக்க இந்த ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில வந்து அந்த திராவிட மாடல் உருவாகுச்சு இல்லையா? அந்த திராவிட மாடல் மிகையாக அதிகமாக உயர்த்தி பிடிக்கப்பட்டவர் பெரியார். அந்த வேலையை செஞ்சவர் சுபவி. இதற்கு முன்பு கருணாநிதி ஆண்ட காலங்கள்ல வந்து பார்க்கும்போது ஒரு பெரியாரை ஒரு லிமிட்டுக்கு மேல அவர் வந்து தொடமாட்டார். ஏன்னா பலர் பேர் சொல்லுவாங்க பெரியாரை தொட்டா மின்சாரத்தை தொட்டுற மாதிரி. அப்படின்னு நம்ம மின்சாரத்துல தொற்ற அளவுக்கு மிகைப்படுத்தலாம் நம்ம பெரியாரை பத்தி பேச வேண்டாம். பெரியார் பேசிய விஷயங்கள், அவருடைய காலகட்டங்கள் பேசிய தமிழ் தேசியம் எல்லாம் இருக்கு இல்லையா, சாதி ஒழிப்பு, இது எல்லாமே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்களால வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. பெரியாரை வந்து நீங்க ஓட்டரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஓட்டரசியலுக்கு வந்தா நான் எல்லாத்தோடய சமரசம் செய்ய வேண்டியதா இருக்கும். நான் வந்து ஒரு சமூக போராட்டத்துல இந்த மக்கள் விழிப்புணர்வு பணிக்காகவே நான் அதுலயே நான் இருந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்காகத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியார். இதெல்லாம் சொல்றதால பெரியார முற்றுமுழுவா நான் ஏற்கிற ஆள் கிடையாது. அதுலயும் விமர்சனம் இருக்கு. பெரியார் பேசிய பெண் விடுதலை கருத்து இப்ப பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்கு. அது வந்து அதையும் ஒரு சப்ஜெக்டா நம்ம பேசலாம். இப்படி எல்லாம் வந்து என்னை தரவமைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்த்துட்டு வந்து இப்ப வந்து நிக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கும் நான் களப்பணியில அவங்களோட வேலை கூட செஞ்சது கிடையாது. பிரான்ஸ்ல இருந்து எட்டந்து பாக்கிறதுக்கு அழையோ அப்பா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து நம்மள பெரியாரிஸ்டுகள் எட்டு வந்து வச்சிடுறாங்க. அதுலயும் ஒரு பெண்ணாக வந்து ஒரு பெண் பெரியாரிஸ்டாக இருந்தாக்கா தங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு நாங்கள் சொல்ற விவாதங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு எங்களை மீறி வளராத பெண்கள்னாக்கா நாங்க ஆது நிலைப்பாட்டுல இருந்து அவங்கள வந்து கொண்டாடுவோம். எதிர்த்து பேசலன்னு வச்சியா உன் கேரக்டர் ஒண்ணு உண்டு இல்ல நாய்கிட்ட நாங்க அடுத்த வேலையை பார்ப்போன்ற அளவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் ஒருவேளை தமிழ்நாட்டுல எந்த பதவியும் இல்லாத ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தா இவர்களுடைய அரசியல் அதிகாரங்கள் இருக்குயா, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டினாலும் இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் ஆதரவு கூட்டம் இருக்கு. அப்ப இப்ப வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள வரும்பொழுது இவர்கள் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ள ராமகிருஷ்ணன், குளத்திருமணி எல்லாம் வர வேண்டிய சூழ்வர். இப்ப கூட வேங்கை வயல் விவகாரம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வருது, திரும்ப எதிர்க்கிறார். மீண்டும் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறார். ஆனா ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வீரமணி செயல்பாடு இருக்கு. இது பெரியார் எதிரானது. இது எனக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரசுக்கே தெரியும். ஆனா அதையெல்லாம் வேங்க விவகாரத்தை விட்டுட்டு சீமானா எப்படி பேசினியா, சீமான் வீட்டை முற்றுகையிடு. அங்க இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பெரியார் இயக்கங்களுடைய வேலை சீமான் வீட்டை முற்றுகையிடுவதல்ல. 2009 சீமானை ஆதரிக்கும் காலகட்டத்திலே நான் சீமான் மேல விமர்சனம் வச்ச ஒரு ஆள்.
இப்ப சீமான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லைன்னா அவருக்கு ஒரு அரசியல் இருக்கு, உங்களுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும் பொழுது திமுக மீது கடுமையாக விமர்சனம் வச்ச நபர்கள். பெரியார் இயக்கங்கள் அனைவரும் சீமானை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்தாங்க. பெரியாரை விட சீமானை உயர்த்தி பிடித்து பிரபாகரன், சீமான் ஒரு சீமான் ரசிகர்களாக இருந்தவர்கள் பெரியாரிஸ்டுகள். அப்பொழுதெல்லாம் எனக்கு இயக்கம் மீது விமர்சனம் இருந்தது. அப்ப அதை நான் விமர்சனத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்ன வந்து விமர்சனம் பண்ணாங்க. அப்ப அந்த அளவுக்கு சீமான் மீது விமர்சனம் இல்லாம ஆதரித்தவர்கள், சீமான் நாம நினைக்கிற அரசியலுக்கு மாற்று அரசியலுக்கு அவரை தயார்படுத்த முடியும் அவர் மூலியமா நினைக்கிறப்போ கொளத்தூர்மணி போன்றவர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக சீமானை வளர்த்திருக்க முற்பட்டவர்கள். அதுக்காகத்தான் அந்த காலகட்டத்துல வந்து இப்ப ஒரு சர்ச்சை உருவாச்சு, சீமானுடைய புகைப்படம் பொய்யா உண்மையா, அப்புறம் அவருடைய டைரக்டர் ராம்குமார் விவாதங்கள்லாம் நடந்தது இல்லையா. சங்ககிரி ராஜ்குமார் சங்ககிரி ராஜ்குமார் எனக்கு தெரியும், அவருடைய கூட பேசியிருக்காரு. அந்த நபர் எல்லாம் வந்து அதெல்லாம் திட்டமிட்டு ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தானே, அப்பயே அதெல்லாம் மறைக்கிறீங்க. அப்ப இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து பொய்யான புகைப்படம் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது கொளத்திருமணி ஆமா அதெல்லாம் நம்ம அப்படி ஒரு இது நடந்தது உண்மைத்தான், அதை தப்பு நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு பொழுது நீங்க மக்கள் கிட்ட எதை கடத்த முற்பட்டீங்க? நீங்க எதை முதல்ல சீமான் கிட்ட எதிர்பார்த்தீங்க? எதுவுமே நடக்கலன்னும் பொழுது எப்ப வந்து பெரியார வந்து சீமான் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ உங்களுக்கு விழிப்புணர்வு வருது, அவருடைய வளர்ச்சியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கோபம் வருது. அதன் தொடர்பான விவாதங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா. அப்ப அந்த விவாதம் நடக்கும் பொழுது அதை சார்ந்து நம்ம சமூக ஊடகங்கள் மூலியமாகத்தான் ஒவ்வொருத்தருடைய நகர்வையும் நம்ம அரசியல் நகர்வுகளை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ்நாட்டுல இருந்தாலும் சமூக ஊடகங்கள் தான் நீங்க உட்காந்துட்டு இப்ப யூடியூப் சேனல் மூலியமா மத்த யூடியூப் சேனல்ல என்ன ப்ரோக்ராம் வருது, என்ன விவாதம் நடக்குது, இன்றைய சப்ஜெக்டே வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல பாக்குற அளவுக்கு உலகம் முழுதும் பாக்குற தமிழர்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி இருக்கு. அப்ப யூரோப்ல இருந்து பாக்குற எங்களுக்கு வந்து இப்ப குற்றச்சாட்டு சீமான் வச்ச குற்றச்சாட்டுல வந்து நாம இருக்கிறேன், நான் வந்து பெரியாரை முழுமையாக வாசிச்ச அடிப்படையில என்னால உறுதியாக சொல்ல முடியும். பெரியார் வந்து அந்த எந்த மாதிரியும் எந்த இடத்துலயும் அதை வந்து நான் சொல்லலைன்றது மீண்டும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதன் தொடர்பான விவாதங்கள் வந்து வேறு. சீமான் வீடு முற்றுகையிட போன அணுகுமுறை மீது எனக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் பேசிய அன்றே வந்து அதுக்கு வந்து ஆதாரம் கேட்டு நான் சீமான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தோழர் ராமகிருஷ்ணன் போனார் இல்லையா, அது சரியான அணுகுமுறை. நீங்க இப்படி பேசுனீங்கல்ல, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு அவர் அங்க போறாரு. ஆனா சீமான் வந்து அங்க இல்ல, அவர் வந்து பாண்டிச்சேரி கேட்க போயிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் சீமான் வீடை முற்றுகையிடுவது, அந்த ஆர்ப்பாட்டமான அந்த செருப்படி அடித்து அவமானப்படுத்துவது, வேற சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து யூரோப்ல இருந்து நாங்க பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பார்வை இருக்கு. மத்தவங்க எல்லாம் பாக்குற மக்கள் வந்து எப்படின்னு தெரியாது. எனக்கு வந்து அரசியல் எல்லாத்தையும் வந்து இந்த இந்த அந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்குது, எப்படி எல்லாம் நிகழ்வுகள் மாறிக்கிட்டே போகுதுன்றப்போ யூரோப்ல இருக்கிற அந்த லண்டனை சேர்ந்த அந்த பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் உருவாக்கிய நபர், அவரோட ஒன்னொருத்தவங்க வந்து இணையறாங்க. ஆக்டிவிஸ்ட் தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லி ஒரு இது, 2 பேரும் இணைந்து தான் அந்த மீட்டிங் வந்து 8 பிப்ரவரி சனிக்கிழமை நடத்துறாங்க. இந்த பெரியாரி அம்பேத்கர் படிப்பு வட்டத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த ஆக்டிவிஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் என்ற வரப்பொழுது அதுல இருக்காங்க இல்லையா, அந்த பாரதி சிவராஜா, அந்த பெண், அப்புறம் ராகவன், இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? நமக்கு வந்து இப்ப உடனடியாக டக்கு நம்ம தொடர்ந்து 2 நாளா பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறதால எனக்கு வந்து பாரதி சிவராஜாவுடைய அரசியல் என்னன்றது நமக்கு உணர முடியல. ஆனா ராகவன் அரசியல் எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் உறுதிப்படுத்தினா ராகவன் எங்க பேசலாம், சோபா சக்தி அங்க ஏதாவது செஞ்சிருக்கணுமே, அவரை போய் பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு என் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்ச பிறகு அந்த நபர் பக்கத்தையே போய் நான் பேஸ்புக் பக்கத்தையே பாக்குறது கிடையாது. அவரை வந்து ஒரு பொருட்டாவே நான் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணப்போக்குல இருந்த. நேற்று முதன்முறையாக நான் போய் பாக்குறேன், அவருடைய பக்கத்துல கடுமையா கண்டனம் பண்றாரு. சீமானுடைய விவகாரத்தை வந்து கடுமையா கண்டனத்துக்கு உட்படுத்திட்டு இனிமேட்டு பெரியாரிகளை வந்து ஐரோப்பா முழுவதும் பரவலாக்குவோம் அப்படி இப்படின்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறார். சரி, இந்த ராகவனும் சோபா சக்தியும் இவர்கள்லாம் பெரியாரியல் படித்தவர்களாக இருக்காங்க. பெரியார் இயக்கங்களில் ஊடுருவராக ஆரம்ப கட்டத்துல இந்த வேலையை நிறைய செஞ்சிருக்காரு
சோபா சக்தி. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் உருவாக்குனேன்னு. அது உருவாக்குற காலகட்டத்துல நான் வந்து இந்த ப்ளோக்லாம் எழுதிட்டு இருப்பேன். சரி. எழுதிட்டு இருக்கும்போது ஒரு முறை ப்ராப்ளம் வருது, ப்ளோக்ல வந்து ப்ராப்ளம் வருது. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, கொடுங்க நான் வந்து அதை என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லி சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நான் வந்து அவர் மேல நம்பிக்கையின் காரணமாக அந்த என்னுடைய பாஸ்வேர்டு, ப்ளோக் இதெல்லாம் வந்து நான் கொடுக்குறேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய அட்மின் சொல்றாரு, இந்த இது மெயில் வழியா போய்தான் அதை வந்து பார்க்க முடியுமா, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது மெயில் ஐடியும் கொடுக்குறேன். அது தமிழ் சம்பந்தப்பட்டது தனி, என்னுடைய பர்சனல் நான் வேற எதை வச்சுட்டு அதனால தான் நான் கொடுத்தேன். அதுல வேற எதுவுமே இல்லை. ஆனா அது மூலியமா தான் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த திராவிடர் கழகம் அங்கெல்லாம் அந்த தொடர்புல இருந்து அந்த மெயில வாங்கிட்டு அவரு சில நாட்களுக்கு பிறகு என்கிட்ட அதை திரும்ப கொடுத்து சரி பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுத்துறாரு. அடுத்தது சில வாரங்கள்ல ஒரு விஷயத்த வந்து கேக்குறாரு என்கிட்ட, என்ன பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து எல்லாம் மெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு. எனக்கு புரியலையா நீங்க சொல்றது அப்படின்னு. இல்ல வீரமணி கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு, அதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னேன். அப்ப நான் என்ன கேட்டேன்னா, வீரமணி கிட்ட இருந்து மெயில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் அதான் பாத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. எனக்கு அப்ப புரியல. புரியாத போது அது வந்து எனக்கு அது மனசுல அந்த சிந்தனை இருக்கு, அது இவருக்கு எப்படி வந்து எனக்கு மெயில் வந்து தெரியும், இத்தனைக்கும் நான் சொல்லவே இல்லையேன்னு. ஏன்னா நான் ஷோபா சக்திகிட்ட பழகினது 3 மாதங்கள் தான். அதுக்கு பிறகு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவருடைய விவாதங்கள் வந்து பார்க்கும் பொழுது பெரியாரியல் சார்ந்த பெரியாரிஸ்ட்ன்ற அறிமுகத்தோட தான் நான் அவர்கிட்ட வந்து நம்ம பேச ஆரம்பிச்சது. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் பார்த்தா பெரியார் பேசிய பெண் விடுதலை கருத்தை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த கருத்து பாத்தீங்கன்னாக்கா 1980கள்ல மார்க்சிய கட்டுடைப்புன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதுமே வந்து மண்ணுக்கேத்த மார்க்சியம் சொல்லிட்டு ஒரு கட்டுடைப்பு நடந்த காலகட்டம். மார்க்சியம் மறுவாசிப்புக்கு உட்படுத்தி வேற சில விவாதங்கள்லாம் உருவாயிட்டு இருந்தது. அப்ப தமிழ்நாட்டுல மார்க்ஸ் என்பவர் இந்த பின்னவீனத்துவ கூறுகள் அடையாளமாக அந்த பின்னவீனத்துவ பெண் விடுதலை கருத்துக்கள்ல வந்து பெரியாருடைய கருத்துக்களோட இணைத்திணைத்துலாம் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டார், பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது பின்னவீனத்துவ கருத்துக்கள் என்பதுல வந்து பெண்களுடைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண் உடல் அரசியல், அந்த பாலியல் அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலியல் சுதந்திர தேர்வு, யாரிடம் வேணாலும் யாருக்கும் காதல் வரலாம். அந்த காதல் வந்து அந்த அடிப்படையில இருக்கிற காதல் தொடர்பான அவர்கள் கட்டு நிறுவ முற்பட்ட அந்த விவகாரத்துல வந்து பெரியாரை வந்து தொடர்றாரு. இப்ப நீங்க ஒரு விவாதத்தை முன்வைக்கிறீங்க, குறிப்பா நீங்க உங்களே எடுத்துங்க. மகிழன் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அக்கா தங்கையுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம், அது வந்து பெரியார் சொன்ன ஒரு விஷயம்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆனா அது பெரியார் அப்படி சொல்லல. ஆனா ஒரு பெண் பாலியல் தேர்வுன்றது அவளுடைய தேர்வா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில பேசுறத வந்து இந்த பெரியாரிஸ்டுகள் ஒரு பின்னணித்து கூறுகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு தொடர் தாமரை கண்ணன் ஒருத்தவர் இருக்கார். சரி. அவருடைய நிலைப்பாடு வந்து பின்னவீனத்துவ கூறுகள் மார்க்ஸ் ஷோபா சக்திக்கு இடையான பாலியல் சுதந்திர ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார். அதை வந்து பெரியாரிஸ்டுகளை ஒரு பகுதியினர் விமர்சனம் பண்றவங்களா இருக்காங்க. இந்த விமர்சனங்கள் இந்த காலப்போக்குல நிறைய விவாதங்கள்லாம் நடக்குது. இப்ப இந்த விவாதங்கள் நடக்கிறது வந்து கட்டற்ற பாலுறவு குழுக்களாக தமிழ்நாட்டில வந்து ஷோபா சக்தி கும்பல் ஊடுருவி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர் ஒரு புலி எதிர்ப்பு அரசியல் பேசுற ஒரு நபராக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஈஸியாக வந்து ஊடுருவுறாரு. சுகுணா திவாகர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சுகுணா திவாகர் எனக்கு தெரிந்த அப்போ புளோகரா இருந்த காலகட்டத்தில் அவருடைய திருமணம் நடக்குது. அவரு திருமணத்துக்கு வந்து பொருளாதார ரீதியாக உதவி செய்தவர் ஷோபா சக்தி. அப்ப ஷோபா சக்தி பேசுகிற நபர்கள் எல்லாமே அவர் ரொம்ப மிகையாகவும் ரொம்ப ஃப்ரீயா பேசுற நபராகவும் ரொம்ப ஜாலியான நபர் அப்படி இப்படின்னு ரொம்ப மிகையான கருத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய இயல்பு என்பதுன்னு பார்த்தா முழு நேர போதையிலே இருக்கிற ஒரு நபர். இப்ப ஒரு 56 வயது கடந்த நிலையிலும் திருமணம் ஆகாத ஒரு நபர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு அவங்களுடைய கோட்பாடா வச்சிருக்காங்க. அந்த கோட்பாட்டுல இருக்கிறது சுகன், இவர் ஓரின சேர்க்கையிலும் இருப்பாங்க. அதுதான் லூலு விவகாரத்திலயும் நடக்குது. இப்ப நான் வந்து லூலு விவகாரத்தை புடிச்சிட்டு தொங்குறது வந்து 2020. ஆனா இந்த வேலையெல்லாம் வந்து பெரியார் பேரை சொல்லி 1980 மார்க்ஸ் 85 இதெல்லாம் வர ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. எழுத்தாளர் லீனா மணிமேகலை அந்த காலகட்டத்துல இருந்தே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 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 அது வந்து விவாத பொருளை ஆக்க முடியல. அது வந்து பெரியார் இயக்கங்கள் எப்படி பாக்குதுன்னா தனிநபர் சுதந்திரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இயக்க சீரழிவை நோக்கி நகர்த்துது.
உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லீனா மணிமேகலை திருமணம் செய்த ஒரு நபர் தான். அவங்க கணவர் பேரு ஷெரால். அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு சொல்றேன். அவங்க ஒரு ஜோடி. இன்னொரு ஜோடி வந்து ராஜன் குரை. இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தமிழ்நாட்டுல வந்து பலரால் அறியப்படுற ஒரு நபர் தான். அவருடைய மனைவி மோனிகா. அப்படி ஒரு உதாரணத்துக்கு 2, 3 இது வழக்குனா கூட நான் தாராளமா ஆதாரம் எல்லாத்தையும் கொடுத்து நான் சந்திக்க தயாரா இருக்கிற ஒரு நபர். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷோபா சக்தியுடைய புத்தகங்கள்ல வந்து வெளியீடு பண்ற முழு பொறுப்பை வந்து நீலமணிகண்டன் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவரு கருப்பு பிரதி. அவருடைய மனைவி பேரு அமுதா. இவர்கள் எல்லாம் வந்து பெரியாரிஸ்டுகள். இவங்க நான் சொன்ன எல்லாருமே பெரியாரிஸ்டுகள். எல்லாருமே பெரியாரின் பெண் விடுதலை கருத்தியின் பேரால் வாழ்பவர்கள். ஆனா அப்படி பார்த்தா இவங்க ஏன் ஷோபா சக்தி மாதிரி திருமணம் செய்யாமலே வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு திருமணம் தேவைப்பட்டது. சரியான திருமணம் பண்ணிக்கினாங்க. ஆனா இவங்களுடைய மனைவியில எல்லாம் ஷோபா சக்தி, சுகனு, ராகவன் அப்படி இப்படி நடாரோட போயிட்டு வருவாங்க. அவரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எல்லாரும் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு போவாங்க. அப்ப இந்த வாழ்க்கை முறை என்பதுதான் பின்னவீன தோக்கம். யாருக்கு வேணாலும் பிடிச்சாலும் யாருடனும் காதல் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா? இதையெல்லாம் நீங்க மேற்கோள் காட்டுறது இந்த பின்னவீன தொக்கும்புல பிடிச்சிருக்கணுமே தவிர நீங்க எல்லாரும் பிடித்தது பெரியாரை. பெரியார் அதை பேசவில்லை. பெரியார் வழி வந்தவர்கள் பெரியார் பேசிய பெண் விடுதலை கருத்துக்களை தங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி திருத்திக் கொண்டு அதன் ஊடாக வாழ முற்பட்டவர்கள். அந்த பின்னவீன கூறுகள் பெரியாரிற்குள்ள இருந்ததுன்னா பெரியாரை யார் எப்படி பார்த்தாலும் அதுக்கு மேட்ட மாதிரி அதோடைய கருத்தை வந்து எடுத்து வச்சுக்க முடியும். அந்த வேலையை வந்து தாமரை கண்ணும் செஞ்சிருக்காரு. ஆனா தாமரை கண்ணன் பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கலாருனாக்கா இல்ல, ரொம்ப நேர்மையான மனிதன். அந்த தோழர் கூட நான் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலாவுக்கு, அந்த சுற்றுலா என்பது வந்து என்னன்னாக்கா கருத்தியல் சார்ந்த விவாதங்களுக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போவேன். அந்த அந்த பகுதி இந்த பகுதியில் இதெல்லாம் நடக்குதுன்னு காட்டிட்டு அங்க போய் பேசுறது, அவங்களோட அந்த தோழர்களோட ஒரு சந்திப்பு உரையாடல் நடத்துவது, அந்த மாதிரியான ஒரு இது. அப்பெல்லாம் ரொம்ப நேர்மையாகவும் சரியாகவும் இயங்கிய தோழர். ஆனால் அந்த தோழருக்கு வந்து அப்படி ஒரு கருத்து இருக்கு. ஆனா இவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து நடைமுறைப்படுத்தியவர்கள். ஏன்னா இப்ப தாமரைக்கண்ணன் எடுத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த பின்னணித்துவ கூறுகளை உள்வடங்கிய ஒரு நபர். அவர் மீது இது வரைக்கும் யாருமே பாலியல் குற்றச்சாட்டு வச்சது கிடையாது. அவர் வந்து பெரியார்கள் வந்து மிக சரியாக கடத்தணும் பிரச்சார வடிவமாக எடுத்துக்கொள்ள நினைச்சாலும் அவர்கிட்ட சில முரண்பாடுகள் இருக்கு, கருத்தியல் முரண்பாடுகள் இருக்கு. அவரும் நானும் சில முறை நாங்க விவாதம் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு நயன்தாரா விஷயம் கூட நம்ம எடுத்துக்கினாக்கா பிரபுதேவா கூட வந்து அவங்க திருமணம் செஞ்சுட்டு வராங்கன்றப்போ வந்து அவங்களுடைய மனைவி, பிரபுதேவா மனைவி வந்து அதை எதிர்த்தாங்க இல்லையா? அப்ப வந்து நான் வந்து பிரபுதேவா மீது விமர்சனம் வச்சு ஒரு கட்டுரை எழுதுறேன். இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களை ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை, குழந்தைகளை புறக்கணிச்சுட்டு நீ ஒரு பெண்ணை நோக்கி நகர்றது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை வெளிப்பாடு. அது சுதந்திரம் சார்ந்தது கிடையாது. ஏன்னா ஒரு சமூகமே வந்து ஆணாதிக்க சிந்தனை கொண்ட சமூகமா இருக்கு. இப்ப பிரபுதேவாக்களுக்கு ஜோடிகள் கிடைக்கும், பிரபுதேவாக்கு மனைவிக்கு ஒரு ஜோடி கிடைக்குமா? அந்த மாதிரி சமூகம் ஐரோப்பிய சமூகம் மாதிரி கிடையாது. ஏன்னா ஐரோப்பாவில் அப்படி கிடையாது. அந்த பெண் ஒரு துணையை தேடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தேவை பூர்த்தி செய்வதற்கான அவங்க பொருளாதார ரீதியாகவும் அவங்களை தயார்படுத்திய நிலையில இருப்பாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல, தமிழ் கலாச்சாரத்துல பொருத்த முடியாது. கலாச்சாரம் என்பது வந்து ஒரு திருமணத்தின் மூலமாக அந்த திருமணம் கடைசி வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தின்ற நிலைப்பாட்டில தான் இருந்தாலும் கட்டாயப்படுத்துவதன் மீதான பெரியாருக்கு விமர்சனம் இருந்தது, வேறு பார்வையில இருந்தது. அந்த திருமண முறையை ஒழிக்கணும்ன்றது வந்து தோழர் லெனினும் பேசியிருக்காரு. திருமண முறைன்னு ஒன்று உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள் பார்த்தாக்கா அது வந்து முதலாளித்துவத்துக்கு சார்பான கருத்துக்கள், வலதுசாரிய கருத்துக்கள் இருந்து உருவாக்கப்பட்டதுன்ற மாதிரி நிறைய ஒரு சமூக, அது வேற ஒரு சப்ஜெக்ட் போவோம். அதை பத்தி பேசினாலும் விரிவாக பேசுவோம். அப்ப இந்த மாதிரி பின்னவீனத்துவ கூறு கொண்டவர்கள் இவர்களுடன் இந்த இணக்கமா இந்த பாலியல் விவகாரங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது இல்லையா? இவர்கள் கணவர்கள் மனைவிகளை மாற்றிக்கொள்வது, கணவர்கள் வேறு சில பெண்கள் கூட போது, இது வந்து இந்த குழுக்களின் இதுவாக மைய பங்களிப்பாக இருந்தது. இவர்கள் தான் அரசியலும் பேசிக் கொண்டிருந்தார். இந்த குழு தான் அரசியலும், இந்த பின்னவீனத்துவ குழு தான் ஆமாக்ஸா அரசியல், ஆமாக்ஸா இதுக்கு குருவே இவர்களுக்கு. அந்த ஆமாக்ஸ் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 15 பெரிய 2 பெண்களும் வந்து பெரிய வயது கொண்டவங்க. அவரு 2வது இன்னொரு பெண்ணை வந்து திருமணமாகி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு.
அப்ப இவர்களுடைய என்னன்னா, இப்ப ஆமாக்ஸ் மனைவி இன்னொரு நபரை திருமணம் செஞ்சுக்கிறா வந்தாக்கா இவர் ஏத்துக்குவாரா? அப்ப ஆணாதிக்க மனநிலை எங்க இருந்து தொடருது? இத எங்க வந்து பெரியார் இவங்களுக்குள்ள வந்தாங்க? இதை எப்படி நீங்க வந்து பின்னவீனத்துவ கூறு கழிசடை நாய்களாக இருந்தா நீங்க அந்த பின்னணித்துவ கூறுகளோட நீங்க நிக்கணுமே தவிர உங்களுடைய கழிசடைத்தனங்களுக்கு ஏன் பெரியாரை எழுதிட்டு வரணும்? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா உணர்வு உறவு சிக்கல்னு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அதுல வந்து திமுகவை சார்ந்த மதுரை நிர்வாகி அன்புமதி அவரு ஒரு பதிவு போடுறாரு. அக்காவுக்கும் கீழே தங்கைக்கும் மேலே ஆன்டி ஆன்டி என்பவர்களை மேட்டர் பார்க்கலாம், ஆன்டிகளுக்கும் மேலாகவும் கீழாகவும் இருக்கிறவங்களை மேட்டர் பார்க்கலாம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல அவரை சொல்ல முற்படுறது அக்காவை வந்து அக்காவுக்கும் கீழே தங்கைக்கும் மேல நடுவுல ஆன்டியை நம்ம மேட்ரு பார்க்கலாம். ஆனா மேட்ரு பார்க்கணும்னு முடிவு பட்டா யார வேணாலும் மேட்ரு பார்க்கலாம். அவர் வந்து ஒரு பெரியாரைவாதி, சொல்றவரு பெரியாரைவாதி. இது நான் கட்டுடைத்தல் ஒரு வார்த்தை இருக்கும், மார்க்சியத்துல சொல்லுவாங்க கட்டுடைத்தல். இப்ப இவருடைய இந்த வார்த்தை கூறுகளை வந்து கட்டுடைத்து பாருங்களா, வார்த்தை ஜாலங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் யாருக்காக உபயோகிக்கிறீர்கள்? இந்த வார்த்தை ஜாலங்கள் இவர்களை பெண்களை வசியப்படுத்துவதற்காக, அவர்களை நோக்கி நாங்கெல்லாம் முற்போக்கு கருத்து, நான் உங்க வீட்டுக்கு ஆண்கள் மாதிரி கிடையாது, நாங்கெல்லாம் முற்போக்கான ஆண்கள் அப்படின்னும் போது அந்த பெண் இந்த வார்த்தை ஜாலங்கள் மாதிரி விவாதங்கள்லாம் பார்க்கும்போது என் புருஷன் பேசாதது, என் அண்ணன் பேசாதது, என் தம்பி பேசாதான் இவன் பேசுறான், இவன் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சு. ஈர்ப்பு வர அப்படி ஒரு சிந்தனை போக்குறோமா அந்த மாதிரி பெண்கள் கூட போய் இவர்கள் அவங்க சில விஷயங்கள் செஞ்சுட்டாக்கா நீ எத்தாண்டி வந்த, நீ எத்தாண்டி மேட்ரு பண்ற அப்படின்னு சொல்லி போற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் நம்ம ஒரு விவாத பொருளா வந்து ஒரு நீண்ட கால விவாதமா நான் தனியா நடத்திட்டு இருக்கேன். இந்த சாபர் சக்தி பாலியல் விவகாரம் தொடர்பான அந்த மார்க்சியத்திலையும் பின்னணித்துவத்தையும் பெரியாரையும் இணைத்து அவர்கள் பேசியது விவகாரங்கள் அந்த காலகட்டங்கள் நடக்கும் பொழுது எனக்கு தெரிந்து ஒரு தோழர் திருப்பூர் குணா என்ற ஒரு தோழர் வந்து ஒரு கடுமையா விமர்சனம் பண்ணி பின்னணித்துவ அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்கு உட்படுத்தி விவாதம் பண்ணி ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காரு. அதையெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான புத்தகம். அதெல்லாம் ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் வாங்கி படிக்க வேண்டும். எதுக்காக சொல்றேன்னாக்கா, பெரியார் பேசிய பெண் விடுதலை, பெண் ஏன் அடிமையானால்ட்டு அது ஏதோ பெண் அடிமையானாலும் அது ஒரு 45 பக்கம் இருக்கும். அந்த 45 பக்கத்துல நீங்க திருப்பி திருப்பி எதை பார்த்தாலும் வந்து பெரியார் ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இருந்திருக்காரு பெண் விடுதலைக்கு. அதில் முழுவதுமான சான்றுகளை வந்து நீங்க எடுக்க முடியாது. பெரியார் பேசிய பாலியல் சுரண்டல் குறித்து, முறைகள் குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் அறிக்கை பேசுது. கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்து கட்டற்ற பாலுறவு சிந்தனைக்கு எதிரான குழுன்னு சொல்லி அது வெளிப்படையாவே வந்து அறிவிக்கிறாங்க. பெரியாரியல் அப்படி செய்ய முடியாது. அப்ப பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெரியாரிஸ்டுகள் இவங்க பெரியாரை எப்படி பாக்குறாங்கன்னாக்கா, பெரியார் வந்து பெண்களுக்கு உரிமைகளுக்காக போராடுறாரு. பெரியார் சமத்துவ பாலினம், சமத்துவ கல்வி எல்லாத்துக்காகவும் பெண்களுக்கு ஆதரவாக நிக்கிறாங்கன்னா அதற்கான தயாரிப்பை வந்து அந்த பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுத்திருக்கா? ஒரு பெண் விடுதலை, நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறேன்னு உணர்ற பெண் அதை எப்படி நடைமுறைப்படுத்தும் சமூகமாக அது இருக்குதா அப்படின்ற நிறைய கேள்விகளாக அந்த மாதிரி சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் அவர்களை நாங்க வந்து அவர்கள் செய்யும் எல்லாத்தையும் சுயேட்சையானது, தனிநபர் உரிமை சார்ந்தது நாங்க வந்து இப்படி கைட்டி விடுறோம்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கம் பேசிட்டு இருக்கு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க மேட்ரு பார்க்கறது ஒரு கும்பல், பெருத்த கும்பல் கூட்டிட்டே போகுது. அதையெல்லாம் அது தனிப்பட்ட விவகாரம். சுபவி உமா விவகாரத்தை எடுத்துங்க, தனிப்பட்ட விவகாரம். எவிடன்ஸ் கதிர் ஒருத்தர் சாதி ஒழிப்பு போராளி, அவர் வந்து இன்பாக்ஸ்குள்ள ஒரு பெண்ணுக்கு காதலை சொல்லியிருக்காரு. அது ஒரு தனிப்பட்ட விவகாரம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், நீங்க ஐயா சுபவி மேல சமீபத்துல வச்ச குற்றச்சாட்டுக்கு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட பதில் சொன்னாரு. என் மேல நேரடியா குற்றச்சாட்டு வைக்கலையே, என் மேல வச்சா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க அதை பார்த்து 5 வருஷமா ட்விட்டர்ல ஒரு பேரை டேக் பண்ணி பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி உங்க அமைப்புல இருந்து வெளியேறியவர்கள் உங்கள் மீதான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இது தொடர்பான விவாதங்கள் ஓவியாவுடைய அமைப்புலயும் நடந்திருக்கு. அது அந்த பெண் உமாவும் வந்து அதை மறுக்கல. அந்த குற்றச்சாட்டு அப்படி பேசிய பெண்கள் கிட்ட எனக்கும் வந்து வாய் இருக்குல்ல, நானும் முன்னேறலன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து அவருக்கு அந்த பெண்ணுக்கு ரூம் எடுத்து தங்க வச்ச விவகாரங்கள்ல இருந்து எல்லாருமே அமைப்புல இருந்து வெளியே வந்தவங்கள சொல்லியிருக்காரு. அப்ப அதையெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்துற பொழுது அங்க அது கூட இங்க பிரச்சனை கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாருன்னா, அவர் வந்து அரசியல் தெரிஞ்ச கிரிமினல். அவர்
ஓ எதையெல்லாம் அரசியல் படுத்தணும், எப்படியெல்லாம் எடுத்து எதையெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் இது எடுத்துட்டு போகணும்னு அவருக்கு தெரியும். அவரு தான் வந்து என்னுடைய இந்த கேஸ் பொதுநல வழக்கு வராத மாதிரி இப்போதைக்கு எல்லா வகையிலும் தடுத்துக்கிட்டே வந்தார். வந்தா ஒட்டுமொத்த திராவிட தூண்களும் ஆட்டங்காணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இன்னொரு வந்து பக்கம் வந்து இவருடைய நடவடிக்கைகள் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் அவரு என்னன்னாக்கா 5 வருடமா நம்ம டேக் பண்ணி பேசும்பொழுது சமூக ஊடகங்கள்ல இவங்களுக்கு பதில் கொடுத்தா, இப்ப தமிழச்சி என்ன பேசினாலும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிஜேபி காரங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதனமா நம்ம ஏதாவது பதில கொடுத்து அதை எடுத்து அவங்க வந்து மிகைப்படுத்தி எல்லாரும் போட்டு பெரிய விவாதமா உருவாயிட போகுது, இவங்களை கண்டுக்காம இருந்துட்டோம்னு அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா எல்லாம் எல்லாம் வந்து அறிவாளிகளாகவும் தன்னைகளை மேதாவியாகவும் நினைத்துக் கொள்பவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் முன்பு வந்து நின்னாக்கா அவங்க ப்ரிப்பேர் ஆகி வரமாட்டாங்க. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற நிலைக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்து அந்த நிக்கும் பொழுது அந்த நபர் விஜயலட்சுமி குறித்து அப்படின்னும் போது படப்படன்னு குறைய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விஜயலட்சுமி யாருன்னாக்கா கேள்வி கேட்ட பத்திரிகையில எங்க கிட்ட சொல்றாங்க, நான் கேட்டது சீமான் பேசிய விஜயலட்சுமி கிடையாது, அவ அந்த நடிகை விஜயலட்சுமி கிடையாது, கோயம்புத்தூர்ல சிவா என்பவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவருடைய மனைவி விஜயலட்சுமி சுபவி கூடயும் கொளத்தூர் மணி அப்புறம் பிசிகாவில சில நபர் கூட எல்லாம் வந்து செக்ஸ் தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்லி சாவறதுக்கு முன்னாடி குரல் பேசி சாட் வச்சிருக்காரு. அதுவும் என்கிட்ட இருக்கு. இதையும் நான் வந்து சமூக ஊடகங்களே ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கேன். அதை பத்தி கேட்க வரத்துக்குள்ள இவரு முந்திக்கிட்டு அந்த விஜயலட்சுமியா அப்படி இப்படின்னு தடாபுடா நின்னுட்டு அப்புறம் இன்னொரு கேள்வி அங்க டக்குன்னு யாரோ வந்து விட்டு போட்டிருக்காங்க, பிரான்ஸ் தமிழச்சி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு. உடனே என் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களா, என் மீது புகார் கொடுத்தவங்க என்கிட்ட வந்து நான் வந்து என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கட்டும், நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்ற. இது ஒரு ஆணாதிக்க மனநிலை தான். எனக்கு வந்து ஒரு 54 வயது ஆகுதுன்னா அவருக்கு ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர்னா இவர் இன்னும் பெண்களை பலாத்காரத்துக்கு பாதிப்புக்கு உட்படுத்துற நிலையில இருக்காதான் நம்ம பொருள்படும். இதை குறித்து எந்த பெரியார் வாயை திறந்தாங்களா? திறக்க மாட்டாங்க. வாயை திறந்தாக்கா அவங்களுக்கு அவங்க ஆப்பு வச்சுக்கிற மாதிரி மாறி. ரெண்டாவது இது மாதிரி போட்டு போனதால வந்து ரொம்ப நாகரிகமாக சில நேரத்துல நம்ம பேச வேண்டியதா இருக்குது. திராவிட புரோக்கர் மாமா சுபவி இருக்காரு இல்லையா, அப்படி பேசி அப்படி ஒரு பேரை கொடுத்தால என்னுடைய கோபம் கொஞ்சம் தீரும் நினைக்கிறேன். இதெல்லாம் பெரியாரின் பெண் விடுதலை பேசிட்டு இவர்கள் ரொம்ப நீண்ட காலமாக ரொம்ப மோசமான மோசடிகள்லாம் அவர் ஈடுபட்டு வர்றாரு. பெரியார் இயக்கத்தோட இணைந்து செயல்பட முடியாம தனக்குன்னு ஒரு திராவிட இயக்க தமிழர் பேரவை வச்சுக்கிட்டு அது மூலியமா திமுக கிட்ட ஏதாவது ஒரு சலுகை கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாழ்ந்து கொண்டுகிற ஒரு சுயமரியாதையற்ற ஒரு நபர் அடிப்படையில நீ ஒரு பெரியாரவாதி கிடையாதுன்னு சொல்லுவ. நீ ஒரு கருப்பு சட்டத்துக்கு மாட்டிட்ட, நீ ஒரு பெரியாரவாதியா? உன் கருத்துக்கு நீ உண்மையா இருக்கியா? உன் கருத்தியலுக்கு உண்மையா இருக்கியா? உன் கொள்கைக்கு நீ உண்மையா இருக்கியா? எல்லாத்துக்கும் நேர்மாறாக இருக்கிற நீ எப்படி ஒரு பெரியாரிஸ்டாக இருக்க முடியும்? இப்ப எங்க பெரியாரிஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்னாக்கா சாதியம், பார்ப்பனிய எதிர்ப்பு, வேற எங்கெங்கயோ போவாங்க. யாருமே வந்து பெண் விடுதலை, பெரியாரின் பெண் விடுதலையில் சில பிரச்சனைகள் இருக்கு. சாதியம் சார்ந்தது கூட, சாதியம் சார்ந்த பிரச்சனைகள், தலித் பெண்களுக்கான பிரச்சனைகள், அப்படி இப்படிலாம் ஒடுக்குமுறைகள்லாம் வரும்போது கூட சில குரல் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா இந்த பாலியல் விவகாரங்கள் வரும் பொழுது பெரியார் ரொம்ப அமைதியாயிடுறாங்க. அது தனிப்பட்ட இவருடைய தனிப்பட்ட விவகாரம்னு சொல்றாங்க. அதையெல்லாம் இந்த மாதிரி நிறைய விவகாரம்லாம் நடக்குது. இதை வந்து ஐரோப்பாவில இருக்கிறனால நான் ஒரு அனுபவங்கள் எனக்கு வந்துருச்சு. ஏற்கனவே புலி எதிர்ப்புல போய் நான் சிக்கி சில விஷயங்கள்ல வந்து ஆர்வப்பாளர் காரணமாக நம்ம போய் சிக்கிட்டு அதுல வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு நம்ம தெரிஞ்சு வெளியே வரும், நமக்கு வந்து புதுப்பிச்சுக்கிறோம். இப்ப பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தை சார்ந்த இளைஞர் இருக்காரு இல்லையா, அவருக்கும் என்னை மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுல போய் அங்க அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய முற்பட்டா அதுல வந்து புலி எதிர்ப்பு ஊடுருவது. அந்த ஊடுருவிய புலி எதிர்ப்பு இந்த கும்பல்கள் வாழ்வியல் நடத்தைகள் இப்படி இருக்குது நான் பதிவு செய்யல. ஈழத்தை சார்ந்த தோழர் ரயாகரன் பிரான்ஸ்ல தான் இருக்காரு. அவரு வந்து இவர்கள் வாழ்வியல் முறை மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் மார்க்சிய பார்வையில வச்சிருக்காரு. அதே மாதிரி ஜெர்மனை சார்ந்த தோழர் ஸ்ரீரங்கன், இவர்களுடைய இதெல்லாம் பார்த்தாக்கா இவர்களுடைய வாழ்வியல் முறை இவங்க ஏன் எதுக்காக பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அவரே பேசியிருக்காரு. இப்படி பேசுற நபர்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த விவாதத்துல வந்து இந்த சர்ச்சையில வந்து அவரு லண்டன் தமிழ் டிவில வந்து அந்த உரையாடல் நடக்கும்போது அவரும் வந்து சொல்றாரு, அந்த அந்த இது நடத்துறவர் வந்து அவரு பேசுற விஷயத்துல வந்து அவரு தெளிவா இருக்காரு. நாங்க அவரு ஒரு அரசியல் பேச முற்படுறாரு. அந்த விஷயத்த அரசியல் வந்து பூதாகரமாக இன்னொரு பக்கம் மாற்ற முற்படுவது யாருன்னாக்கா புலி எதிர்ப்பு அரசியல் நான் சொல்லுவேன்.
அந்த விவகாரத்தை நான் நேத்தே வந்து பதிவு செஞ்சேன். இதுல ஏதோ ஒன்று நடக்க போது, சோபா சக்தி வர பதிவு போட்டிருக்கான்னு நினைக்கும் பொழுது, இன்று வந்து தமிழ் கேள்வின்னு ஒரு யூடியூப் சேனல், ஆமா அந்த நெறியாளர் வந்து என்ன பண்றாரு, தி செந்தில்வேல், ஆமா அவரு வந்து இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு நபருடன் உரையாடல் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு ராகவனை வந்து பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டி வந்து இன்றுதான் வந்திருக்கு. காலையில நான் பார்த்து ஒரு 2 மணி நேரத்துல வந்து 16,000 பேர் வந்து பார்த்திருக்காங்க. அதுல வந்து எப்படி அறிமுகப்படுத்துறாருனாக்கா, தமிழ்நாட்டுக்கு பிரபாகரன் வந்த பொழுது அவருடன் இருந்த 5வரில் ஒருவர் ராகவன். ஆமா 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 அப்படிதான் சொல்றாங்க. அது அந்த போட்டோவை நான் வெளியிட்டிருக்கேன். இப்ப வந்து என்னன்னா, அவரை புலி ஆதரவாளர் மாதிரியே வந்து காட்ட முற்படுறாரு. அவருடைய அறிமுகம் தொடக்கமே சரியில்லை. ரெண்டாவது அந்த விட்டுருவோம். அவருக்கு மீண்டும் ஒரு சில கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. நாங்க வந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அவர் வந்து இப்ப பிரைவேசில போட்டு வச்சிருக்காரு. நான் கேள்வி எழுப்புறேன். இவர் எப்படி புலி எதிர்ப்பு பேசிக் கொண்டிருந்தவர் எப்படி வந்து புலி ஆதரவாளர் மாறினாரு அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்டேன். இவரை எப்படி நீங்க வந்து இப்படி அறிமுகப்படுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் அந்த இது வந்து வீடியோ வந்து ஒரு இதுல மாத்தி வச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தது. ராகவன் என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி வந்து புலிகளுக்கு எதிரானவர் தான். அவர் ஆதரிச்சு வந்து டெலோவை ஆதரிச்சார் இல்லையா? ஆமா. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, ராகவன் கருணாநிதி புலிகளுக்கு எதிரானவராக தான் இருந்தார்னு சொல்றாரு. அதையே இந்த நேரத்துல வந்து இப்ப சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுல பெரியார் இயக்கங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள், ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற திமுக வந்து டெலோவுக்கு ஆதரவானவர்கள். இப்ப நடக்கிற சர்ச்சையில வந்து பெரியாரா சீமானா பிரபாகரனான்னு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அது முடிஞ்சு அது நடந்துட்டே இருக்கும் போது வேங்கவயல் தீர்ப்பு வருது, பிரச்சனை வருது. பெரியாரிஸ்டுகள் அந்த வேங்கவயல தொடாம இன்னும் சீமான்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த புது பிரச்சனைல இன்னொரு புது பிரச்சனை எட்டுன்னு வர. இப்ப பெரியார் இயக்கங்கள் திமுகவை ஆதரிக்குமா விடுதலை புலிகளை ஆதரிக்குமான்ற நிலைப்பாட்டுக்குள்ள வந்து அவர் நிறுத்துறாரு. பெரியார் இயக்கங்கள் இந்த உள்ள அரசியல் புரியுது அவங்களுக்கு. ஒரே ஒரு யூடியூப் சேனல் பேட்டியின் மூலியமாக ஏதோ ஒரு 8 பேர் எங்க யூரோப்ல லண்டன்ல உட்காந்து ரூமுக்குள்ள உட்காந்த இடத்துல ஒரு 15 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூதாகரமா பிரச்சனையா மாத்தி, அந்த பூதாகர பிரச்சனையில இந்த ராகவனை தேர்ந்தெடுத்து அது தமிழ்நாட்டு சேனல்ல பேட்டி எடுத்து ஊடகம், அது வந்து ஒரு முக்கியமான அரசியல் ஊடகம் தான். அது ஒரு சாதாரண ஊடகம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு திமுக சார்பு கொண்டவர்கள் எல்லாம் உயர்த்தி பிடிக்கிற ஒரு ஊடகம். அந்த திமுக சார்ந்து உயர்த்தி பிடிக்கிற அந்த ஊடகத்துல புலிகளின் ஆதரவாளர் காட்டி அவர் வந்து புலிகளுக்கு எதிரானவரா வந்து கருணாநிதி இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க என்ன அரசியலை செய்ய முற்படுறீங்க? ராகவன் எதை சொல்ல முற்படுறாரு? அதே ராகவன் பெரியார் பேசிய பெண் விடுதலை பத்தி பேசார். அப்பதான் வந்து நமக்கு திரும்பவும் வந்து திரும்ப திரும்ப சுத்தி இவர்களை அம்பலப்படுத்துவது யாருனாக்கா, இப்போதைக்கு நான் மட்டும் பேசாதான் அது வந்து அம்பலப்படுத்த முடியும். இல்லாட்டா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் வந்து பேசினா நாமளே நமக்கு எதிரிகளுக்கு இடந்து கொடுத்த மாதிரி ஆயிடும். இவர்கள் சொல்றது இதுதான், இவர்கள் எதிரிகளுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு இவர்கள் பொறுக்கிகளுக்கு இடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த அரசியலை நம்ம எப்படி அம்பலப்படுத்துவது, எப்படி பேசுவது? எனக்கு பெரியார் இயக்கங்கள் மீது காழ்ப்புணர்வு கிடையாது. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் விசித்திரமாக போயிட்டு இருக்கு. தனிநபர் விவகாரமாக பாலியல் விவகாரங்களை பார்க்காதீங்க. உங்க தலைவர் வந்து குளத்தூர்மணி ஒரு பாலியல் குற்றச்சாட்டை தவறாக அணுகியிருக்கிறார், அல்லது திருமணம் கடந்த உறவுக்கு செல்லும் இந்த சாதி ஒழிப்பு போராளின்னு ஓவரா பில்டப் கொடுத்து பெருசா டெவலப் பண்ணி வளர்த்து விட்டு வச்சுக்கிற எவிடன்ஸ் கதிர் மாதிரி பொறுக்கிகளை நீங்கள் வந்து அவருக்கு காதலிக்க உரிமை இல்லை. ஆனா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள குட்டி வச்சிட்டு இருக்கவன், அவனுக்கு இன்னும் என்னடா உங்களுக்கு உரிமை நீங்க போய் அடுத்த பெண்ணை அவன் காதலை தெரிவிச்சுன்னா ஒன்னொரு கணவனுக்கு, அவன் கணவன் இருக்காங்க, அவன் மனைவிக்கு அந்த திருமணமான அந்த பெண். சரி, இப்ப நீங்க பாருங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய தேவைகள் என்ன? பூர்த்தி உங்களுடைய தேவை உடல் தேவைகளா? உங்க தேவை முடிந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? அந்த பெண்ணுக்கு கணவன் இருக்காங்க, ஒரு குழந்தை, 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன். எவிடன்ஸ் கதை எடுத்துக்கலாம், ஒரு பையன். நீங்க போய் அந்த காதலை அந்த பொண்ணுக்கு தெரிவிச்சு இது மூலியமா என்ன நடக்குதுன்னா குளத்துமணியாட்ட சொல்றாரு. ஒருவேளை அந்த காதலுக்கு அந்த பெண் சம்மதித்தால் சரி, சம்மதிச்சா அப்புறம் பெரியார் பேசிருக்காருல விவகாரத்து முறை. உங்களுக்கு அந்த கட்டுரை நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
அந்த விவாகரத்து முறை என்பது என்னக்கா, அவர் பெரியார் என்ன குறிப்பிட்டாருன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு திருமணத்துல விருப்பம் இல்லாத பட்சத்தில் அவளுக்கு விவாகரத்து பெற்றுக் கொள்ளும் உரிமை இருக்க வேண்டும் சொல்றாரு. அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அப்ப இந்த கொளத்தூர்மணி அதை எப்படி அணுகிறாரு? நம்ம சீமானதான் விட்டுருவோம், நீங்க கொளத்தூர்மணிக்கே வாங்க. இவரே ஒரு மைனர் மாதிரி மாறி உக்காந்து இருக்காரு. இவரே ஒரு புரோக்கர் மாமா மாதிரி உக்காந்து அவங்களுக்கு அடுத்தது இவரு நம்மளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீ படிச்சதும் பெரியாரியம் தான், நான் படிச்சதும் பெரியாரியம் தான். நீ எங்க அந்த போய் பெரியாரத்தை படிச்ச? பெரியார் வந்து வேற ஒரு ஆளு கூட நீ போனன்னாக்கா விவாகரத்து பெற சரி, அது பெரியார் தான் எல்லாத்தையும் நம்ம மேற்கோள் காட்டி எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உன் சொந்த அறிவு என்ன சொல்லுது? உன் சொந்த அறிவு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட நிலையில நிக்கிற நீ, உன்னுடைய இவ்வளவு காலமா உன்னுடன் 20-25 வருடங்களாக பயணித்த உன்னுடைய மனைவி இருக்காங்க, பொருளாதாரம் சார்ந்து உன்னை சார்ந்து நிக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நீ புறக்கணித்துட்டு உன்னுடைய குழந்தை வளர்ந்து நிக்கிற ஒரு கல்வி, ஒரு கல்லூரிக்கு போற வயதுல ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு ஒரு ஒரு குடும்பம் பொழுது ஒரு குடும்ப தலைவி, குடும்ப தலைவன் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, குழந்தைகளுக்கான அவளுடைய வளர்த்தெடுக்கிற மாதிரி பொறுப்பு அப்பாவுக்கும் இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு. பொறுப்பை நீ எடுத்துக்கோ, நான் ஊர்மைய போறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. அம்மாவை போக முடியாது, அப்பாவை போக முடியாது. அதுவும் இல்லாம அரசியல் பேசுற நம்மளுக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. பொதுவா ஒழுக்கத்துல நமக்கான பொது ஒழுக்கம் இருக்கு இல்லையா? அந்த பொது ஒழுக்கம், பெரியார் பேசிய பொது ஒழுக்கம் இப்ப எங்க போச்சு? ஆணுக்கு இருக்கும் ஒழுக்கம் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். பெண்ணுக்கு கற்பு வேண்டும் என்றால் அது ஆணிடமும் இருக்க வேண்டும் சொல்றாரு. கற்பு என்றது ஒன்றும் இல்லை, அது வேற விஷயம். அந்த கற்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா பெண்ணுக்கு இருக்கிற கற்பை ஆணுக்கும் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடக்குது. இதை வந்து ஒருவேளை பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டகத்தை உருவாக்கி அந்த இளைஞர்களுக்கு என்னை போன்ற பெண்களை வைத்து லூலுக்குள்ள என்ன நடந்தது, பெரியார் அமைப்பை சார்ந்த ஒரு முக்கிய தலைவரான கொளத்தூர்மணி விவகாரத்துல என்ன நடந்தது, இப்படியெல்லாம் வந்து ஏதாவது எடுத்து கேள்வி கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. யாரையும் பகச்சிக்க கூடாது. நம்மளுக்கு தேவையான அரசியலை பேசும் நிலைப்பாட்டுக்குள்ள நிக்கிறவங்க பெரியாரியவாதிகளா இருக்க முடியாது. நீங்க எல்லாம் என்னையெல்லாம் எடுத்து பேட்டி போடலன்றதுக்காக அதுக்காகத்தான் தமிழ்ச்சி பொங்குறான்னு நீங்க வந்து உங்களுடைய பார்வையை குறுக்கி கொண்டீர்களானால் பொறுக்கித்தனமான பார்வைக்குள்ள இருந்து சிந்திக்காதீங்கன்னு சொல்றேன். இதுல வந்து ஒரு விஷயம் சொல்றது நான் முற்படுறேன். இந்த மைனர் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு, யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் சரண கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு பேட்டி, அதாவது நான் 2022 அப்ப நீங்க பேசு தமிழா பேசல உங்களை நான் நேரடியா பார்த்திருக்கேன். அந்த பேட்டி முடிந்தப்ப நம்ம 2 பேரும் சில நேரம் பேசி வந்திருக்கோம். அந்த பேட்டி முடிச்சுட்டு பிரான்ஸ்க்கு வந்துட்ட பிறகு அந்த டிவிக்கு அலுவலகத்துல போராட்டம் எல்லாம் நடந்தது, கொஞ்சம் பரபரப்பா மாறி அது ஒரு பேசும் பொருளா மாறுது. அப்ப வந்து பெரியார் சரணுக்கு ஒரு நெருக்கடி வருது. அந்த நெருக்கடி வரும்பொழுது இதை போய் நம்ம பேசித்தான் ஆகணும்ன்ற நிர்பந்தத்துக்குள்ள வரும்பொழுது இந்த பெரியார் இயக்கத்தை சார்ந்த யூடியூப் சேனல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு ஆதரவா வராம, உதாரணத்துக்கு வந்து அதர்ம மனோஜ் இந்த விஜயலட்சுமி இட்டுன்னு வந்து வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அந்த தோழர் வந்து கூட நட்புல இருந்த தோழர் தான். இன்பாக்ஸ்ல நாங்க சில முறை பேசியிருக்கோம். சரி. 2020 நானே ஒரு முறை வலிந்து போய் அவர்கிட்ட இந்த இந்த லூலு பாலியல் விவகாரம் தொடர்பா நான் பேசின பொழுது, என்னுடைய அம்மாவின் தங்கை மறைச்சிட்டாங்க, அவங்களுடைய நினைவு நாள் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்து பேசுறேன்னு சொன்னார். சரி, இப்ப அவர் வரட்டோன்ட்டு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் பார்த்தா வரவே இல்லை. எனக்கும் வந்து சுயமரியாதை இருக்கு இல்லையா, சரி ஏதோ ஒரு காரணங்களா தவிர்க்கிறாங்கன்னா சரி நம்ம அதை போலாம். ஏன்னா நான் அரசியல் பேசணும்னு முடிவு பண்ணிட்டா நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப அவர் வரல. நான் வந்து 2022 வந்துட்டு நான் பிரான்ஸ்க்கு வந்துட்ட பிறகு அவர் வந்து திவிகாவை சார்ந்த மணியமுதன், இப்ப வந்து அவர் ஒன்னொரு அமைப்பு பெரியார் இயக்கம் அமைப்பு வச்சுட்டு அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி நான் போற போக்குல வரவும் போறவெல்லாம் பெரியார் இயக்கம் ஆளுக்கு ஒரு 10 பெரியார் இயக்கம் உருவாக்கி வச்சிருந்தான்னு வச்சுங்களா, தலைமையில யாருன்னு பார்த்தா எல்லாம் பொறுக்கிங்களா? இது வந்து இந்த பெரியார் இயக்கத்தை நாசம் செய்வதற்கு சீமான் தேவையில்லை. இப்ப இருக்கிற இயக்கங்களை பெரியார் இயக்க தலைமை பண்புகளை இருக்கிறவங்க தவறு செய்தாலும் இதெல்லாம் தவறுன்னு சொல்லி அந்த பெரியார் இயக்கத்தை சீர்திருத்தத்துக்கு உட்படுத்தலைனாக்கா இவங்க நாசம் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. வேணா நாங்க தான் வந்து பெரியாருக்காக வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து கருத்து பேசுற அளவோட எங்களுடைய பணி முடிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார் இயக்கங்கள் போராட்ட வடிவத்தையே வந்து அடையாள போராட்டமா மாத்தி வச்சிருக்காங்க.
ம். அப்ப இந்த மாதிரி இயக்கங்கள் எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்? ம். இயக்கத்துடைய இயக்கம் என்பது இயக்கம் என்பது வந்து அந்த சமகால பிரச்சனைகள் மூடாக ஒரு போராட்டத்தை தொடுப்பது. இந்த தோழர்களெல்லாம் சோர்ந்து ஓய்ந்து போய் பிரிந்து போய் கிடக்கிறாங்க. பல கூறுகளாக கிடைக்கிற மக்களுக்கு மத்தியில நீங்கள் வந்து இன்னமும் இதே ஆட்டத்தை தான் தொடர போறீங்கன்னாக்கா, அதான் ஒருத்தர் வந்து இப்போ மதுரை நிர்வாகி மதுரை நிர்வாகி அந்த அமைப்புல இருந்து விலகி அவர் போய் இன்னொரு அமைப்பு தொடர்ந்திருக்காரு. ஆனா ஒரு திவிகாவுல இருக்கும் பொழுது இந்த அதர்மா மனோஜ் வந்து பேட்டி எடுக்கிறார். என்ன தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சி இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே கொளத்தூர்மணி மீது, என்ன அதுன்னு அவரு பில்டப் பண்ணி ஏதோ பேசுறாரு போறாரு. அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வினா, 2020 வாடா வாடான்னு கூப்பிடுற பேசுறதுக்கு வரல. 2022ல திவிகாவை சார்ந்த மணி அமுதனை வச்சு நீ ஒரு பேட்டி எடுக்கிற, முடிச்சிடுற. சம்பந்தப்பட்ட என்னையாடா எடுக்க மாட்டீங்க? இன்னொரு ஆமா, என்ன கேட்கணும், என்னங்க நடந்தது சொல்லுங்க, தொடர்ந்து வந்து கேட்கணும், நிக்கணும். அதுதான் வந்து சரியான அணுகுமுறை. இதை எதுக்காக சொல்றேன்னா, பெரியாரிஸ்டுகளுக்குன்னு ரொம்ப நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஊடக ஆதரவு எல்லாம் யூடியூப் இதெல்லாம் கிடையாது. சொற்பமான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. அந்த சொற்பமான எண்ணிக்கையில இருக்கிற பெரியாரிஸ்டுகள் அடுத்தவங்களுடைய சீமானுடைய பாலியல் பிரச்சனையா எகிரி விஜயலட்சுமி எல்லாம் வர வச்சு ஆதரவு, டேய் விஜயலட்சுமி விடுறா, என்னைய கூட்டு ஒரு பேட்டி எடுறா வரமாட்டேன். அப்ப என்னன்னா, இந்த நடவடிக்கை, செயல் திட்டங்கள், செயல்பாடுகள், அரசியல் நோக்கங்கள், நீங்க எல்லாம் வந்து உண்மையாக ஒரு கொள்கைக்காக நிக்கிறீங்களா? பெரியாரின் பெண் விடுதலைக்காக தான் நீங்க பேசிக் கொண்டு நிக்கிறீங்களா? கோபங்கள் வருவது, ஆத்திரம் வருவது எனக்காக சார்ந்து பேசலையன்றதுக்காக கிடையாது. நீங்கள் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது சமூக ஊடகங்கள் மூலியமாக ஏற்கனவே தனிக்குரலாக ஒழிச்சிட்டு இருக்க. ஆனால் உங்களுக்கு போன்ற ஊடகங்கள் வந்து நீங்களா வந்து பேட்டி கேட்டதான் நான் வந்து கொடுக்க தவிர, நானா யாருக்கிட்டே பேச வரைக்கும் என்னை பேட்டி எடுக்கிறேன்னு நான் போய் கேட்டது கிடையாது.